வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஏப்ரல் 2025 ஆண்டிற்கான முக்கியமான 100 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே PDF டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டெவலப் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலகிராம் குரூப்பில் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குவீசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டெண்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலுக்கு வரீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க. நம்மளுடைய சேனலில் டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸ் போட்டுருப்போம். அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரேங்கிங் தரவரிசை தொடர்பான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். 2024-25 நிதியாண்டு சூரிய சக்தி மின்சார உற்பத்தியில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் ராஜஸ்தான். இப்போ பார்த்தீங்கன்னா முதலிடம் பிடித்தது ராஜஸ்தான், 2ஆம் இடம் பிடித்தது குஜராத், 3ஆம் இடம் பிடித்தது மகாராஷ்டிரா, தமிழ்நாடு 4வது இடத்துல இருக்கிறோம். அடுத்தது 2024-25 நிதியாண்டு இந்தியாவுடன் அதிகம் வர்த்தகம் மேற்கொண்ட நாடு எது? இதற்கான ஆன்சர் அமெரிக்கா. முதலிடத்தில் இருக்கிறது அமெரிக்கா, 2வது இடத்துல இருக்கிறது சீனா. அடுத்தது 2025 டைம்ஸ் ஹையர் எஜுகேஷன் இதழின் ஆசிய உயர்கல்வி தரவரிசையில் முதலிடம் பிடித்த இந்திய நிறுவனம் எது? இதற்கான ஆன்சர் IISc பெங்களூரு. இப்போது டைம்ஸ் ஹையர் எஜுகேஷன் அப்படிங்கிற இதழ் இவங்க பார்த்தீங்கன்னா ஆசிய அளவில் சிறந்த உயர்கல்வி நிறுவனங்கள் எதெல்லாம் அப்படிங்கிற ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. இதில் இந்தியாவிலேருந்து முதலிடம் பிடித்தது IISc பெங்களூரு அப்படிங்கிறது. IISc பெங்களூர் அப்படின்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அப்படிங்கிறது. இது பெங்களூரில் இருக்குது. இதே ஆசியாவில் இந்த ஒரு IISc பெங்களூரு 38வது இடத்துல இருக்குது. ஆசியாவில் முதலிடம் பிடித்தது சைனாவை சேர்ந்த ஷின்சுவா யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது. அடுத்தது 2024 இராணுவத்திற்கு அதிகம் செலவு செய்யும் நாடுகள் பட்டியலில் இந்தியா பிடித்த இடம் எது? இதற்கான ஆன்சர் 5. முதலிடம் பிடித்தது அமெரிக்கா, 2ஆம் இடம் பிடித்தது சைனா, 3ஆம் இடம் பிடித்தது ரஷ்யா, 4ஆம் இடம் பிடித்தது ஜெர்மனி. நம்ம இந்தியா 5வது இடத்துல இருக்கோம். இந்த ரிப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வீடனை சேர்ந்த ஸ்டாக்ஹோம் சர்வதேச அமைதி ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்ட ரிப்போர்ட். அடுத்தது உலக அளவில் மகப்பேறு இறப்புகளில் இந்தியா பிடித்த இடம் எது? இதற்கான ஆன்சர் 2. அப்போ முதலிடம் பிடித்தது நைஜீரியா. மகப்பேறு இறப்பு அப்படின்னா தாய்மை அடைந்த ஒரு பெண் கர்ப்பமாக இருக்கும்போது 42 நாட்களுக்குள்ளாடி இறங்குறாங்க அப்படின்னா அதை மகப்பேறு இறப்பு அப்படின்னு கருதுவாங்க. அதே மாதிரி பிரசவம் நடந்த 42 நாட்களுக்குள்ளாடி இறக்குறாங்க அப்படின்னா அதையுமே மகப்பேறு இறப்புன்னு தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி அவங்க கருக்கலைப்பு பண்ணுறாங்க, அப்படி கருக்கலைப்பு செய்த 42 நாட்களுக்குள்ளாடி இறக்குறாங்க அப்படின்னா அதையுமே மகப்பேறு இறப்பு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அடுத்தது 2024 ஆண்டு உலகில் அதிகமாக தேயிலை ஏற்றுமதி செய்த நாடு எது? இதற்கான ஆன்சர் கென்யா. முதலிடத்தில் இருக்கிறது கென்யா, நம்ம 2வது இடத்துல இந்தியா இருக்கிறோம். இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டது டீ போர்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அமைப்பு. அடுத்தது 2024-25 நிதியாண்டு மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் தமிழ்நாடு. முதலிடத்தில் இருக்கிறது தமிழ்நாடு, 2வது இடத்துல இருக்கிறது கர்நாடகா, 3ஆம் இடத்துல இருக்கிறது உத்தரப்பிரதேசம். இது ரொம்ப முக்கியமானது. தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய மொத்த மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில் 41.23% வந்து பிடிக்கிறோம் மதிப்பில். ஓகே, அடுத்தது 2024 புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தியில் இந்தியா பிடித்த இடம் என்ன? இதற்கான ஆன்சர் 3. இது ரொம்ப முக்கியமானது. முதல் இடத்துல இருக்கிறது சீனா, 2வது இடத்துல இருக்கிறது அமெரிக்கா, 3வது இடத்துல நம்ம இந்தியா இருக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா எம்பர்ஸ் குளோபல் எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிற அமைப்பு வெளியிட்ட அறிக்கை. அடுத்தது தேசிய நெடுஞ்சாலை இருக்குல்ல, அங்கே வந்து சுங்கச்சாவடி இருக்குல்ல, அதன் மூலமாக மத்திய அரசுக்கு வருவாய் கிடைத்தது. அது எங்கெல்லாம் அதிகமாக கிடச்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இது போன ஆண்டு ஏப்ரல்லேருந்து இந்த ஆண்டு பிப்ரவரி வரைக்கும் இருக்க வருவாய். இதில் முதலிடம் பிடித்தது உத்தரப்பிரதேசம், 2ஆம் இடம் பிடித்தது ராஜஸ்தான், 3ஆம் இடம் பிடித்தது மகாராஷ்டிரா. மத்திய போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் தான் இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காரு. மத்திய போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி. அடுத்தது 2022-23 பஞ்சாயத்து முன்னேற்ற குறியீடு இப்போ அதை வெளியிட்டிருக்காங்க. இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இருக்கிற பஞ்சாயத்துகள் வந்து சிறப்பாக செயல்படுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது முன்னணியில் இருக்கிறது குஜராத் தான். குஜராத்தில் இருக்கிற நிறைய கிராம பஞ்சாயத்துகள் வந்து சிறப்பாக செயல்படுறாங்க. இந்தியாவில் இருக்கிற மொத்த கிராம பஞ்சாயத்துகள் 2.5 லட்சம். அடுத்தது 2024 ஆண்டு உலகத்திலேயே மிக பரபரப்பான 10 விமான நிலையங்கள் அதோடைய பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. இதில் முதலிடம் பிடித்தது அமெரிக்காவை சேர்ந்த அட்லாண்டா விமான நிலையம். இதோடைய இன்னொரு பேர் ஹார்ட்ஸ்ஃபீல்ட் ஜாக்சன் அட்லாண்டா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அப்படிங்கிறது தான். அதே நேரம் நம்ம இந்தியாவில் இருக்கிற டெல்லியில் இருக்கிற இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையம் இது 9வது இடத்துல இருக்குது. இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டது ஏர்போர்ட்ஸ் கவுன்சில் இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிற அமைப்பு. அடுத்தது இந்தியாவில் நடைபெற்ற அப்புறம் உலகத்தில் நடைபெற்ற முக்கியமான மாநாடுகள் பற்றி பார்க்கலாம்.
6வது பிம்ஸ்டெக் உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் பேங்காக். இப்போ இது ரொம்ப முக்கியமானது. இப்போ பிம்ஸ்டெக் அப்படிங்கிற அமைப்பிலேயே பல்வேறு மாநாடுகள் நடைபெறும். உச்சி மாநாடு நடைபெறும், அடுத்தது வேளாண் துறை அமைச்சர்கள் மாநாடு, அப்புறம் சுகாதாரத்துறை அமைச்சர்கள் மாநாடு, இந்த மாதிரி பல்வேறு அமைச்சர்கள் ரீதியிலான மாநாடு எல்லாம் நடைபெறும். அதுலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமானது எது அப்படின்னா இந்த உச்சி மாநாடு அப்படிங்கிறது தான். இங்கிலீஷில் இது சமிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ இது பார்த்தீங்கன்னா பேங்காக்கில் நடைபெற்றிருக்கு. பேங்காக் அப்படிங்கிறது தாய்லாந்துடைய தலைநகர். இதோடைய கருப்பொருள் என்ன வச்சுருக்காங்கன்னா பிம்ஸ்டெக் வளம், நெகிழ்வு மற்றும் வெளிப்படை அப்படிங்கிறது தான். இந்தியா சார்பில் நம்முடைய பிரதமர் மோடி கலந்து கொண்டாங்க. இந்த மாநாட்டுடைய முடிவில் 2030வது ஆண்டு பேங்காக் லட்சிய பிரகடனம் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. அடுத்தது பிம்ஸ்டெக் இதை பற்றி பார்த்தீங்கன்னா 1997வது ஆண்டு இதை உருவாக்கியிருந்தாங்க. இதோடைய விரிவாக்கம் பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டாரல் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அப்படிங்கிறது தான். தமிழில் பல்துறை தொழில்நுட்பம் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்புக்கான வங்காள விரிகுடா முன்னெடுப்பு அப்படிங்கிறது தான். இது பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது, வங்காள விரிகுடா இருக்குல்ல அதை சுற்றி இருக்கிற ஒரு நாடுகளுடைய கூட்டமைப்பு தான். மொத்தமாக இதில் வந்து இந்தியா, வங்காளதேசம், அப்புறம் பூடான், மியான்மர், நேபாளம், அப்புறம் இலங்கை, தாய்லாந்து, இந்த மாதிரி 7 நாடுகள் தான் இருக்கிறாங்க. நம்ம எக்ஸாமில் கேட்கலாம் பாகிஸ்தான் வந்து இந்த பிம்ஸ்டெக்குடைய கூட்டமைப்பா அப்படின்னா அந்த மேப்பை நம்மளுடைய இமேஜினேஷன்லேயே கொண்டு வந்து நம்ம பார்க்கலாம். இல்லையே, இந்த பிம்ஸ்டெக்கில் பார்த்தீங்கன்னா பே ஆஃப் பெங்காலை சுற்றி பாகிஸ்தான் கிடையாது அப்படின்னா பாகிஸ்தானை இதில் வந்து ஒரு உறுப்பினர் கிடையாது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது 15வது பிரிக்ஸ் விவசாய அமைச்சர்கள் கூட்டம் தற்போது எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் பிரேசில். பிரேசில் உடைய பிரேசிலியா நகரில் தான் இது நடைபெற்றது. இது பார்த்திங்கன்னா விவசாய அமைச்சர்கள் கூட்டம். இதில் நம்முடைய விவசாயத்துறை அமைச்சரான சிவராஜ் சிங் சௌஹான் இருக்கார்ல, அவர் போய் கலந்து கொண்டார். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இது வெறுமனே விவசாய அமைச்சர்கள் மாநாடு தான். ஆனால் இதோடைய உச்சி மாநாடு இந்த ஆண்டு 17வது பிரிக்ஸ் உச்சி மாநாடு நடைபெறுது. இது வந்து பிரேசில் தான் இந்த ஆண்டு இந்த பிரிக்ஸ் அமைப்பிற்கு தலைமை தாங்கிறதுனால பிரேசிலுடைய ரியோ டி ஜெனீரோ நகரில் தான் இது நடைபெறுது. ஓகே, அடுத்தது பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் மற்றும் பதிவாளர்கள் ஆலோசனை கூட்டம் தற்போது எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் சென்னை. சென்னையில் நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் தான் இது நடைபெற்றது. இதே மாதிரி நம்முடைய ஆளுநர் தலைமையில் பல்கலைக்கழகங்களுடைய துணைவேந்தர்கள் மாநாடு உதகை இருக்குல்ல அங்கே வந்து நடைபெற்றது, ஊட்டியில் நடைபெற்றது. அதை வந்து நம்முடைய குடியரசு துணைத் தலைவரான ஜெகதீப் தங்கர் போய் தொடங்கி வைத்தார். அடுத்தது உயர்கல்வி நிறுவனங்களில் மாணவர்களின் தற்கொலைகளை தடுக்க மத்திய அரசு யாருடைய தலைமையில் குழு அமைத்தது? இதற்கான ஆன்சர் நீதிபதி ரவீந்திர பட். நேஷனல் டாஸ்க் ஃபோர்ஸ் டு ப்ரிவென்ட் சூசைட் இவருடைய தலைமையில் அமைத்தாங்க. அடுத்தது இனி அப்பாயின்மெண்ட் பற்றி பார்க்கலாம். தற்போது பிரதமரின் தனி செயலராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் நிதி திவாரி. நம்ம பிரைம் மினிஸ்டருடைய பிரைவேட் செக்ரட்டரியாக நிதி திவாரி அப்படிங்கிறவங்கள அப்பாயின்ட் பண்ணிட்டாங்க. இவங்க இந்திய வெளியுறவு பணி அதிகாரி. இதே மாதிரி பிரதமர் மோடி தொடர்பான முக்கியமான அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடியுடைய முதன்மை செயலர் யாருன்னா PK மிஸ்ரா அப்படிங்கிறவர். அதே நேரம் பிரதமருடைய 2வது முதன்மை செயலராக இப்போ ரீசெண்டாக சக்தி காந்ததாஸ் இருக்கார்ல, அவரை வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பிரிட்டனில் உள்ள ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் அமைப்பின் தலைவரான இந்திய வம்சாவளி பெண் யார்? இதற்கான ஆன்சர் மும்தாஜ் படேல். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிசிஷியன்ஸ் அப்படின்னா டாக்டர்ஸ் தான் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதோடைய பிரிட்டனில் இருக்கிற ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் அப்படிங்கிற அமைப்புடைய தலைவராக இந்தியாவை சேர்ந்த, அதாவது இந்திய வம்சாவளியை சேர்ந்த மும்தாஜ் படேல் அப்படிங்கிறவங்க தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. அடுத்தது இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். உச்சநீதிமன்றத்தின் 52வது தலைமை நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் BR கவாய். இப்போ உங்களுக்கான கேள்வி, உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி இருக்காங்கல்ல, அவங்கள அப்பாயிண்ட் பண்ணுற அதிகாரம் யாருக்கு இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்பாயிண்ட் பண்ணுறது, ஓகே, நியமிக்கிறது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா BR கவாய் இவருடைய முழு பெயர் பூஷன் ராமகிருஷ்ண கவாய் அப்படிங்கிறது தான். இவர் இந்த ஆண்டு மே 14ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 23ஆம் தேதி வரைக்கும் பதவியில் இருப்பார். அடுத்தது இந்தியாவின் 23வது சட்ட ஆணையத்தின் தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் தினேஷ் மகேஸ்வரி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய 23வது சட்ட ஆணையம் போன ஆண்டு செப்டம்பர் மாதம் அமைத்திருந்தாங்க. இதோடைய தலைவராக உச்சநீதிமன்றத்துடைய முன்னாள் நீதிபதியான தினேஷ் மகேஸ்வரி அப்படிங்கிறவரை அப்பாயின்ட் பண்ணிட்டாங்க. இதே மாதிரி 2 முழு நேர உறுப்பினர்களை நியமனம் பண்ணியிருந்தாங்க. ஒருத்தர் வழக்குரைஞரான ஹிதேஷ் ஜெயின், இன்னொருத்தர் பேராசிரியரான DB வர்மா. இவங்க 2 பேரையுமே அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆணையத்துடைய
பதவி காலம் 3 ஆண்டுகள். அதாவது போன ஆண்டு செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து 2027 ஆண்டு ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரைக்கும் இதோடைய பதவி காலம் இருக்கும். இதோடைய முக்கியமான பணி சட்ட திருத்தங்கள் இருக்குல்ல, அப்புறம் சட்ட சீர்திருத்தங்கள், இது பற்றி மத்திய அரசுக்கு ஆலோசனை வழங்குறது. இந்த மாதிரியெல்லாம் நம்ம சட்டங்கள் இயற்றலாம், ஏற்கனவே இருக்கிற சட்டங்கள் எல்லாம் இந்த மாதிரியெல்லாம் திருத்தலாம் அப்படின்ற மாதிரி மத்திய அரசுக்கு ஆலோசனை வழங்குறது. அடுத்தது, ஓய்வூதிய நிதி ஒழுங்காற்று மற்றும் மேம்பாட்டு ஆணையத்தின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் சிவசுப்பிரமணியன் ராமன். இப்போது நம்ம இந்தியாவில் இந்த பென்ஷனர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கான அந்த அமைப்பை கட்டுப்படுத்துகிற அமைப்பு வந்து பிஎஃப்ஆர்டிஏ அப்படிங்கிறது. பிஎஃப்ஆர்டிஏ தான் இந்த பென்ஷன் சிஸ்டத்தை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. பிஎஃப்ஆர்டிஏடைய விரிவாக்கம் பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அப்படிங்கிறது. இது 2003ஆவது ஆண்டு உருவாக்கிட்டாங்க. இதோடைய தலைமையகம் புதுடெல்லியில் இருக்குது. இப்போ இதோடைய தலைவராக சிவசுப்பிரமணியன் ராமன் அப்படிங்கிறவரை அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமில் நிறைய பேர் வெற்றி பெற்றிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமுக்கான எக்ஸ்க்ளூசிவான டெஸ்ட் சீரிஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா 10 டெஸ்ட் இதில் இருக்கும், 3 மார்க் டெஸ்ட், அதாவது ஃபுல் மார்க் டெஸ்ட்டும் இதில் அடக்கும். இதில் ரொம்ப ரொம்ப குறைந்த கட்டணம், வெறும் 500 ரூபாயிலேயே நம்ம இந்த டெஸ்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணுறோம். 2000 ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து இதில் நம்ம தேர்வு பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா இது சம்மந்தமான ஷெடியூல் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் அதை பாருங்கள், பிடிச்சிருந்தனா வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரியணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். இந்த டெஸ்ட்டை நீங்கள் ஆன்லைனில் எழுதலாம். அதே மாதிரி நீங்கள் நேரடியாக நம்ம இன்ஸ்டியூட்டுக்கு வந்து எழுதணும் அப்படின்னா கூட சென்னையில் அண்ணா நகரில் நம்முடைய இன்ஸ்டியூட் இருக்குது, நீங்கள் இங்கே வந்து எழுதலாம். அடுத்தது, இப்போ விருதுகள் இதை பற்றி பார்க்கலாம். இங்கிலாந்தின் பிரெட் டாரிங்டன் சாண்ட் மாஸ்டர் விருது பெற்ற முதல் இந்தியர் யார்? இதற்கான ஆன்சர் சுதர்சன் பட்நாயக். இவர் பார்த்தீங்கன்னா த ஃப்ரெட் டாரிங்டன் அப்படிங்கிற ஒருத்தருடைய பேரலான ஒரு விருதை பெற்றிருக்காரு. யார் இவர் அப்படின்னா, த ஃப்ரெட் டாரிங்டன் அப்படிங்கிறவர் முக்கியமான மணல் சிற்ப கலைஞர். இப்போது பிரிட்டனில் மணல் இருக்கல, மணல் சாண்ட் ஆர்ட்னு சொல்லுவாங்கல்ல, மணல் வைத்து கலையெல்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு போட்டி நடைபெற்றது. இதில் இவர் தான் முதல் பரிசு பெற்றிருக்காரு. மணலில் வந்து விநாயகருடைய சிலையை வடிவமைத்திருக்காரு. இந்த பிக்சரை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்தது, ஃபிஜி நாட்டின் உயரிய விருதான கம்பேனியன் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் ஃபிஜி தற்போது யாருக்கு வழங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் மதுசூதனன் சாய். ஏற்கனவே இந்த விருது நம்முடைய பிரதமருக்கு வழங்கப்பட்டிருக்கு, அதாவது பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்தது நம்முடைய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு கூட வழங்கியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவருக்கும் வழங்கியிருக்காங்க. இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஃபிஜி நாட்டில் ஸ்ரீ சத்யா சாய் சஞ்சீவினி குழந்தைகள் மருத்துவமனையை நிறுவியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய குழந்தைகளுக்கு தேவையான சேவைகளையும் பண்ணிட்டு இருக்காரு. அதற்காக தான் இவருக்கு இந்த விருதை வழங்குறாங்க. அடுத்தது, யுனெஸ்கோவின் உலக நினைவக பதிவேட்டில் தற்போது இடம்பெற்றுள்ள நூல்கள் எவை? இதற்கான ஆன்சர் பி மற்றும் டி, அதாவது பகவத்கீதை மற்றும் நாட்டிய சாஸ்திரம். இதில் நாட்டிய சாஸ்திரம் அப்படிங்கிறது பாரத முனி இருக்கார்ல, அவர் எழுதினது. அடுத்தது, பாரதிய பாஷா பரிஷத் அமைப்பு 2005ஆவது ஆண்டு பாரதிய பாஷா விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் எஸ் ராமகிருஷ்ணன். நம்ம தமிழ் எழுத்தாளரான எஸ் ராமகிருஷ்ணனுக்கு இந்த விருது வந்து வழங்கியிருக்காங்க. இது ஒரு வாழ்நாள் இலக்கிய சாதனைக்காக வழங்கப்படுற விருது. இவர் பார்த்தீங்கன்னா நிறைய முக்கியமான விருதுகள் பெற்றிருக்காரு. அப்புறம் சஞ்சாரம் அப்படிங்கிற நாவலுக்காக சாகித்ய அகாடமி கூட பெற்றிருக்காரு. அடுத்தது, எந்த நாட்டில் உள்ள கான்ஸ்டன்டைன் பல்கலைக்கழகம் சார்பில் இந்திய குடியரசுத் தலைவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஸ்லோவாக்கியா. நம்முடைய குடியரசுத் தலைவர் வந்து இப்போ ஸ்லோவாக்கியா நாட்டிற்கு பயணம் மேற்கொண்டிருந்தாங்க. அந்த நாட்டில் இருக்கிற கான்ஸ்டன்டைன் பல்கலைக்கழகம் அவங்களுக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வந்து வழங்கியிருக்காங்க. அடுத்தது, ராம்சார் ஈரநிலங்கள் விருது பெற்ற முதல் இந்தியர் யார்? இதற்கான ஆன்சர் ஜெயஸ்ரீ வெங்கடேசன். தமிழ்நாட்டில் 44 ஈரநிலங்களை இவங்க பாதுகாக்க உதவியிருக்காங்க. அதற்காக இந்த விருது அவங்களுக்கு வழங்கியிருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா சென்னையில் பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் இருக்குல்ல, அதுவுமே இவங்க பாதுகாக்கிறதுக்காக ரொம்ப உதவி பண்ணியிருக்காங்க. அதற்காகவும் சிறப்பாக இதை இவங்களுக்கு வழங்கியிருக்காங்க. அடுத்தது, தற்போது எந்த நகரின் சிட்டி கீ ஆஃப் ஆனர் விருது இந்திய குடியரசுத் தலைவருக்கு வழங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் லிஸ்பன். லிஸ்பன் அப்படிங்கிறது போர்ச்சுகல் நாட்டுடைய தலைநகர். அந்த நகருடைய சிட்டி கீ ஆஃப் ஆனர் விருது நம்முடைய குடியரசுத் தலைவருக்கு வழங்கியிருக்காங்க. அடுத்தது, தேசிய செய்திகள் பார்க்கலாம். தற்போது எந்த ஆண்டு இயற்றப்பட்ட வக்ஃப் சட்டம் திருத்தம் செய்ய வக்ஃப் சட்ட திருத்த மசோதா 2025 அறிமுகம் செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் 1995.
இப்போ நமக்கு வந்து இந்த வக்ஃப் சட்ட திருத்த மசோதா பற்றி நிறைய சந்தேகங்கள் இருக்கலாம். அதை பற்றி நான் கிளாரிஃபை பண்ணுறேன். இப்போ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதை இப்போது லோக்சபா ராஜ்யசபால எல்லாம் பாஸ் பண்ணிவிட்டு குடியரசுத் தலைவரும் இதுக்கு ஒப்புதல் வழங்கிட்டாங்க. இதன் மூலமாக இந்த மசோதா இப்போ சட்டமாகுது. இந்தியா முழுவதுமே வக்ஃப் சொத்துக்களை ஒழுங்குபடுத்துறதுக்கும் அதை நிர்வகிக்கிறதுக்கும் தொடர்பான ஒரு சட்டம் தான் இந்த ஒரு சட்டம். இது 1995 ஆண்டு இயற்றப்பட்ட வக்ஃப் சட்டத்தை வந்து திருத்துது. மத்திய சிறுபான்மையினர் விவகாரங்கள் துறை அமைச்சர் வந்து கிஷன் ரெட்டி. ஓகே, இப்போ இந்த வக்ஃப் சட்ட திருத்தம் இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, இப்போ முதல்ல வக்ஃப் வாரியம் அப்படின்னா என்னென்னா, இப்போ இஸ்லாமிய அமைப்புகளுக்கு சொந்தமான சொத்துக்கள் இருக்குல்ல, அதை வந்து பாதுகாக்கிறதுக்கு அதே மாதிரி அதை நிர்வகிக்கிறதுக்கு வக்ஃப் வாரியம் அப்படிங்கிற ஒரு வாரியம் இருக்குது. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு சொந்தமான இடங்கள் இதெல்லாம் அப்படின்ற மாதிரி அதை பாதுகாக்கிறதுக்காக அந்த கோயில் சம்மந்தமாக ஒரு நிர்வாகம் இருப்பாங்க. அதே மாதிரி வக்ஃப் வாரியம் அப்படிங்கிறது இஸ்லாமியர்களுடைய சொத்துக்கள், மசூதி இருக்குல்ல அதற்கு சொந்தமான சொத்துக்கள்லாம் இருக்கும்ல, அதை வந்து நிர்வகிக்கிற ஒரு அமைப்பு. இதற்காக ஒவ்வொரு மாநிலத்திலையுமே வாரியங்கள் அமைத்து வந்து அதை நிர்வகிக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வக்ஃப் வாரியத்தில் ஏதாவது ஒரு குளறுபடி இருக்குது, அதில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா வக்ஃப் தீர்ப்பாயங்கள் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இந்த ஒரு வக்ஃப் சட்டத்திருத்த மசோதா மூலமாக அந்த வக்ஃப் தீர்ப்பாயங்கள் அப்படிங்கிறது வலுப்படுத்தப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அதே மாதிரி அந்த வக்ஃப் தீர்ப்பாயங்கள் இருக்குல்ல, அதில் ஒழுங்கமைக்கப்பட்ட தேர்வு நடைமுறை பராமரிக்கப்படும் அப்படிங்கிறத தெரிவித்திருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நீதி கேட்டு வக்ஃப் தீர்ப்பாயங்கக்கிட்ட போகிறோம். ஆனால் அங்கேயே வந்து நமக்கு நியாயமாக இல்லாத ஒரு ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நம்ம என்ன போய் முறையிட முடியும்? அதனால் ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு தேர்வு நடைமுறை வைத்து தான் அவங்கள வந்து தேர்வு பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்தது, ரூபாய் 1,00,000க்கு மேலே வருமானம் ஈட்டுற இந்த வக்ஃப் அமைப்புகள் அரசால் நியமிக்கப்படுற தணிக்கையாளரால் தணிக்கை செய்யப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அதே மாதிரி வக்ஃப் சொத்து மேலாண்மையில் வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்துறதுக்கு மையப்படுத்தப்பட்ட வலைத்தளம் உருவாக்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அடுத்தது, இஸ்லாத்தை அதாவது இஸ்லாம் மதம் இருக்குல்ல அதை ஏற்று பின்பற்றுவங்க மட்டும்தான் சொத்துக்களை வக்ஃபுக்கு வந்து அர்ப்பணிக்க முடியும். அதாவது குறைந்தபட்சம் 5 ஆண்டுகளாவது அவங்க இஸ்லாம் மதத்தை வந்து பின்பற்றி இருக்கணும். அதே மாதிரி ஒருவேளை இந்த வக்ஃப் சொத்து அது வந்து உரிமை கோரப்பட்டுச்சு, அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ ஒரு சொத்து இருக்குது, அது அரசு சொத்து அப்படின்னு கவர்மெண்ட் தரப்பில் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து வக்ஃப் அமைச்சு சொல்கிறாங்க இல்லை இது வந்து வக்ஃப் சொத்து தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்னா மாவட்ட ஆட்சியருக்கு மேற்பட்ட அந்தஸ்து கொண்ட ஒரு அதிகாரி வந்து இதை விசாரிப்பார், யார் சொல்கிறது கரெக்ட் அப்படின்ற மாதிரி விசாரிப்பாங்க. அப்படி விசாரிக்கும்போது ஒருவேளை பிரச்சனை எழுந்துச்சு அப்படின்னா அந்த அரசு உயர் அதிகாரி இருக்கார்ல, அவர் எடுக்கிற முடிவு தான் கடைசியான முடிவு. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த வக்ஃப் தீர்ப்பாயங்கள் தான் கடைசி முடிவு எடுக்கிறாங்க. அடுத்தது, தஹாவூர் ராணா எந்த ஆண்டு நடைபெற்ற மும்பை தாக்குதலுடன் தொடர்புடையவர்? இதற்கான ஆன்சர் 2008. இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து 26/11 அட்டாக் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. 2008 ஆண்டு 26 நவம்பர் மாதம் இது நடைபெற்றது, மும்பை தாக்குதல் இது நடைபெற்றது. அதனால தான் இதை வந்து அப்படி கூட சொல்கிறாங்க 26/11 அட்டாக் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 2008 ஆண்டு நவம்பர் 26 மும்பையில் கடல் வழியே புகுந்து தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. இது வந்து பாகிஸ்தானை சேர்ந்த லஷ்கர்-இ தைபா அப்படிங்கிற தீவிரவாதிகள் தான் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்தது. இந்த தாக்குதல் சம்பவத்துடைய முக்கிய நபராக கருதப்படுபவர் வந்து தஹாவூர் ராணா அப்படிங்கிறவர். இவர் இப்போ வந்து அமெரிக்காவில் இருந்தார். அவரை இப்போ கைது பண்ணி இந்தியாவுக்கு நாடு கடத்திட்டாங்க. ஆப்ரேஷன் ராணா அப்படிங்கிற ஒரு ஆப்ரேஷன் மூலமாக தான் தேசிய புலனாய்வு முகமை அதாவது NIA, அப்புறம் தேசிய பாதுகாப்பு படை அதாவது NSC, அப்புறம் இந்திய வெளியுறவுத்துறை இவங்க எல்லாருமே சேர்ந்து இதை வந்து பண்ணியிருந்தாங்க. அடுத்தது, தற்போது எங்குள்ள பெஹல்காமில் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினார்? இதற்கான ஆன்சர் ஜம்மு காஷ்மீர். இப்போது இது ரொம்பவே வைரலாக போயிட்டு இருந்தது, இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் இது எங்கே நடைபெற்றது அப்படின்னா ஜம்மு காஷ்மீரில் அனந்த்நாக் அப்படிங்கிற மாவட்டத்தில் பெஹல்காம் அப்படிங்கிற பகுதியில் பைசாரன் பள்ளத்தாக்கு அப்படிங்கிறது இருக்குது. கரெக்டாக இந்த ஆண்டு ஏப்ரல் 22 தான் இந்த தாக்குதல் நடைபெற்றது. நமக்கு வந்து ஒரு ஆண்டு இல்லை அப்படின்னா ஒரு 6 மாதம் போனதுக்கப்புறம் இந்த டேட்டு கூட நமக்கு மறந்துடலாம். ஆனால் இந்த டேட் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்ம இப்போ தான் பார்த்தோம் 26/11 அந்த அட்டாக்கில் கூட டேட் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது. இது பார்த்தீங்கன்னா பைசாரன் பள்ளத்தாக்கு இருக்குல்ல, இது வந்து சிறிய சுவிட்சர்லாந்து அப்படின்னு கூட அழைக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்பவே டூரிசமுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இடம். அந்த இடத்துல போய் அப்பாவி மக்களை இந்த தீவிரவாதிகள் போய் தாக்குதல் பண்ணி கொண்டிருக்காங்க.
அப்போது இங்கே இருக்கிற சுற்றுலாத்தலத்தில் பயங்கரவாதிகள் துப்பாக்கி சுடுதல் நடத்தினாங்க. இதில் 2 வெளிநாட்டினர் உட்பட 26 பேர் கொல்லப்பட்டாங்க அப்படிங்கிறத தெரிவித்திருக்காங்க. அப்புறம் லேட்டரான என்ன சொன்னாங்க அப்படின்னா 2 பேர் வெளிநாட்டினவங்க கிடையாது, ஒருத்தங்க தான் வெளிநாட்டை சேர்ந்தவங்க, அவங்களுமே நேபாள் நாட்டை சேர்ந்தவங்க, அப்போ 25 பேர் இந்தியாவை சேர்ந்தவங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஓகே, நம்மளுடைய எண்ணிக்கை வந்து அவ்வளோ முக்கியம் கிடையாது, லைட்டாக பார்த்துங்க. இதற்கு பொறுப்பேற்ற தீவிரவாத அமைப்பு த ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் அப்படிங்கிற அமைப்பு. இது பாகிஸ்தானை சேர்ந்த தடை செய்யப்பட்ட லஷ்கர் இ தொய்பா அப்படிங்கிற பயங்கரவாத அமைப்புடைய நிழல் அமைப்பு. இதே மாதிரி 2019 ஆண்டு புல்வாமாவில் 47 சிஆர்பிஎஃப் வீரர்களை வந்து படுகொலை பண்ணியிருந்தாங்க. அதற்கு பொறுப்பேற்ற தீவிரவாத அமைப்பு ஜெய்ஷ் இ முகமது அப்படிங்கிறது. இப்போ நமக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த வீடியோ நான் வந்து மே 7ஆம் தேதி ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற பேரில் இதற்கான பதிலடி நடவடிக்கை வந்து கொடுக்கப்பட்டது. ஓகே, இப்போது அந்த தாக்குதல் நடைபெற்றதில்ல, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா 1960ஆம் ஆண்டு சிந்து நதிநீர் பகிர்வு ஒப்பந்தம் வந்து போட்டிருந்தாங்க இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இடையில். அதை வந்து இந்தியா நிறுத்தி வைத்துட்டோம். அதே மாதிரி அட்டாரி வாகா எல்லை இதை வந்து மூடிட்டோம். அதே மாதிரி இந்திய எல்லை வழியாக இந்த அட்டாரி வாகா எல்லை இருக்குல்ல, இது வழியாக இந்தியாவுக்குள்ளாடி நுழைந்த பாகிஸ்தானியர்கள் மே 1ஆம் தேதி வரைக்கும் பாகிஸ்தானுக்கு செல்லலாம், அதுக்குள்ளாடி போயிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி அவங்களுமே போயிட்டாங்க. அதே மாதிரி எஸ்விஇஎஸ் அப்படிங்கிற ஒரு விசா இருக்குது, அதாவது சார்க் விசா எக்ஸம்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்குது. அதாவது சார்க் கூட்டமைப்பு நாடுகளுக்கான நுழைவு இசைவு திட்டம். அந்த திட்டத்துக்கு கீழே பாகிஸ்தானியர்கள் வந்து இந்தியாவுக்கு பயணிக்கிறதுக்கு அனுமதி வழங்கிட்டு இருந்தாங்க, அது இப்போ வந்து மறுத்துருக்காங்க. அடுத்தது பாகிஸ்தானியர்களுக்கு கடந்த காலத்தில் வழங்கப்பட்ட அனைத்து எஸ்விஎஸ் விசாக்களும் வந்து ரத்து பண்ணியிருக்காங்க. அடுத்தது இந்தியாவில் இருக்கிற பாகிஸ்தானியர்கள் 48 மணி நேரத்தில் நாட்டை விட்டு வெளியேறணும் அப்படின்ற மாதிரி உத்தரவிட்டிருந்தாங்க. அப்புறம் டெல்லியில் இருக்கிற பாகிஸ்தான் தூதரகத்தில் பணியாற்ற அந்த நாட்டுடைய இராணுவம், கடற்படை, அப்புறம் விமானப்படை பாதுகாப்பு ஆலோசனை அதிகாரிகள் இருக்காங்கல்ல, இவங்க இந்தியாவை விட்டு வெளியேறணும் அப்படிங்கிற மாதிரி உத்தரவிட்டிருந்தாங்க. அடுத்தது பாகிஸ்தானுடைய தலைநகரான இஸ்லாமாபாத்தில் இருக்கிற இந்திய தூதரகத்தில் இருந்து பாதுகாப்பு படை ஆலோசனை அதிகாரிகள் வந்து திரும்ப அழைக்கப்படுவாங்க அப்படின்னு தெரிவித்திருந்தாங்க. அந்த மாதிரியே பண்ணிட்டாங்க. அடுத்தது உயர் தூதரகங்கள், அதாவது இந்தியாவுடைய உயர் தூதரகங்களில் பாகிஸ்தானுடைய அதிகாரிகள் இருப்பாங்க. அதே மாதிரி பாகிஸ்தானுடைய உயர் தூதரகங்களில் இந்தியாவுடைய அதிகாரிகள் இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. இங்கே இருக்கிற ஆலோசனை பதவிகள் வந்து ரத்து செய்யப்படும் அப்படின்ற மாதிரி தெரிவித்திருந்தாங்க. அடுத்தது உயர் தூதரகங்களில் அதிகாரிகள் அப்புறம் பணியாளர்கள் இருக்காங்கல்ல, இவங்களுடைய எண்ணிக்கை வந்து 55லிருந்து 30ஆக குறைத்திருக்காங்க. இதெல்லாம் நம்ம இந்தியா பண்ணது. இதுவே பாகிஸ்தான் என்னென்ன பண்ணாங்க அப்படின்னா சிம்லா ஒப்பந்தம், இது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இடையில நடைபெற்ற அமைதி ஒப்பந்தம். இந்த மாதிரி சிம்லா ஒப்பந்தம் உட்பட இந்தியாவுடனான அனைத்து இருதரப்பு ஒப்பந்தத்தையும் நிறுத்தி வைத்துட்டாங்க. அடுத்தது பாகிஸ்தானுக்கு வந்த இந்தியர்கள் இந்த ஆண்டு ஏப்ரல் 30ஆம் தேதிக்குள்ளாடி வெளியேறணும் அப்படின்னு தெரிவித்திருந்தாங்க. அடுத்தது இஸ்லாமாபாத்தில் இருக்கிற இந்திய தூதரகத்தில் முப்படை ஆலோசனை அதிகாரிகள் இவங்க வந்து வெளியேறணும் அப்படின்னு தெரிவித்திருந்தாங்க. அப்புறம் இந்த எஸ்விஇஎஸ் அப்படிங்கிற விசா பார்த்துருந்தோம்ல, அதன் கீழே இந்தியர்களுக்குமே விசா வழங்கியிருந்தாங்க, அதையுமே ரத்து பண்ணிட்டாங்க. அடுத்தது பாகிஸ்தானுக்கு புனித யாத்திரை மேற்கொண்டுள்ள சீக்கியர்களை தவிர அனைவருமே 48 மணி நேரத்துக்குள்ளாடி வெளியேறணும் அப்படின்னு தெரிவித்திருந்தாங்க. அடுத்தது இந்திய விமானங்கள் பாகிஸ்தான் வான்வெளியில் பறக்கிறதுக்கு தடை வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வழியாக பிற நாடுகளுக்கு மேற்கொள்கிற வர்த்தகத்துக்கும் தடை வச்சுருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் எஸ்ஏ எக்ஸாமுக்கான புதிய பேட்சஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம இன்ஸ்டியூட்டில் நிறைய பேர் எஸ்ஏ எக்ஸாமில் வெற்றி பெற்றிருக்காங்க. நம்ம இன்ஸ்டியூட்டில் ஓப்பன் கோட்டாக்கும் டிபார்ட்மெண்டல் கோட்டாக்கும் கிளாஸஸ் நடத்துகிறோம். இது வந்து ரெகுலர் பேட்சஸ் நடக்குது, அதே மாதிரி வீக்கெண்ட் பேட்சஸும் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா சென்னையில் அண்ணா நகரில் நம்மளுடைய இன்ஸ்டியூட் இருக்குது, நீங்கள் இங்கே வந்து ஜாயின் பண்ணி படிக்கலாம். இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரியணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அடுத்தது இனி தமிழ்நாடு தொடர்பான செய்திகள் பார்க்கலாம். தற்போது எந்த பகுதியை சேர்ந்த வெற்றிலைக்கு புவிசார் குறியீடு கிடைத்தது? இதற்கான ஆன்சர் கும்பகோணம். இப்போது நம்ம தமிழ்நாட்டிலிருந்து 8 பொருட்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் மட்டுமே புவிசார் குறியீடு வழங்கியிருந்தாங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். கும்பகோணம் வெற்றிலை, இது தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தது, இதற்கு புவிசார் குறியீடு வழங்கியிருக்காங்க. காவேரி ஆற்றுப்படுக்கையில் தான் இந்த வெற்றிலை வந்து விளையுது. அடுத்தது கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த தோவாளை பகுதியை சேர்ந்த மாணிக்க மாலை, இதற்கும் புவிசார் குறியீடு வழங்கியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா வெள்ளை அரளி, அப்புறம் சிவப்பு அரளி, பச்சை நொச்சி, சம்பானார் இதெல்லாம் வைத்து இதை செய்கிறாங்க. அடுத்தது கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த பன்ருட்டி பலாப்பழம், இதற்கு புவிசார் குறியீடு வழங்கியிருக்காங்க. அடுத்தது பன்ருட்டி முந்திரி, அதற்கும் புவிசார் குறியீடு வழங்கியிருக்காங்க. அப்புறம் தென்காசி மாவட்டம் புளியங்குடி அப்படிங்கிற பகுதியை சேர்ந்த எலுமிச்சை, அதற்கு புவிசார் குறியீடு வழங்கியிருக்காங்க.
அடுத்தது விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த சம்பா வத்தல், இந்த வத்தல் மிளகாய் இருக்குல்ல, அதற்குமே புவிசார் குறியீடு வழங்கியிருக்காங்க. அடுத்தது பெரம்பலூர் மாவட்டத்தை சேர்ந்த செட்டிக்குளம் பகுதியை சேர்ந்த சின்ன வெங்காயம், அதற்கு புவிசார் குறியீடு வழங்கியிருக்காங்க. அப்புறம் ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த சுத்துரைக்கார் அரிசி, இதற்கும் புவிசார் குறியீடு வழங்கியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம தமிழ்நாட்டில் இப்போ வரைக்கும் புவிசார் குறியீடு பெற்ற பொருட்கள் 69. அடுத்தது, எந்த தினம் தமிழ்நாடு காவலர் தினமாக அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் செப்டம்பர் 6. இப்போ பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் மாவட்ட காவல் சட்டம் 1859 ஆண்டு நிறைவேற்றப்பட்டது. அதோடைய அடிப்படையில் நவீன மற்றும் அமைப்பு ரீதியிலான காவல்துறை அப்படிங்கிறது செப்டம்பர் 6 அமைக்கப்பட்டது. அதோடைய நினைவாக செப்டம்பர் 6 இனி போலீஸ் டேயாக தமிழ்நாட்டில் கொண்டாடப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அடுத்தது, எந்த பல்கலைக்கழகத்தில் இருந்து பிரித்து கலைஞர் பல்கலைக்கழகம் அமைய உள்ளது? இதற்கான ஆன்சர் பாரதிதாசன் பல்கலைக்கழகம். இப்போது நம்முடைய தமிழக சட்டப்பேரவையில் கலைஞர் பல்கலைக்கழகம் அமையப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. இது ஏற்கனவே இருக்கிற பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திலேருந்து பிரித்து உருவாக்க போகிறாங்க. இது தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணத்தில் தான் அமைக்க போகிறாங்க. இதற்கான சட்டத்திருத்த மசோதா சட்டப்பேரவையில் தாக்கல் பண்ணியிருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா அரியலூர், நாகப்பட்டினம், அப்புறம் தஞ்சாவூர், திருவாரூர் இங்கே இருக்கிற கல்லூரிகள்லாம் இதில் கவர் ஆகும். இதற்கான வேந்தராக முதலமைச்சர் இருப்பார். இணைவேந்தராக தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் இருப்பார். அதே நேரம் துணைவேந்தராக இருக்கிறவருக்கு தான் ரொம்ப முக்கியமான பவர் இருக்குது. இணைவேந்தர் வேறு, துணைவேந்தர் வேறு. இந்த துணைவேந்தர் இருக்கார்ல, அவர் தான் பல்கலைக்கழகத்துடைய கல்வி தலைவராக இருப்பார் மற்றும் அவர் தான் முதன்மை நிர்வாக அலுவலராகவும் இருப்பார். இந்த துணைவேந்தரை யார் தேர்வு பண்ணுவாங்க அப்படின்னா அரசால் பரிந்துரை செய்யப்பட்ட குழு தான் தேர்வு பண்ணுவாங்க. அப்புறம் துணைவேந்தர் நியமனம் பண்ணுறது யார் அப்படின்னா அந்த பல்கலைக்கழகத்துடைய வேந்தர், அதாவது முதல்வர், நம்முடைய முதல்வர் யார் இருக்காங்களோ அவங்க. அடுத்தது, திருச்சியில் அமையுள்ள புதிய நூலகத்திற்கு யாருடைய பெயர் சூட்டப்பட்டது? இதற்கான ஆன்சர் காமராஜர். அப்படி பார்க்கும்போது சென்னையில் இருக்கிற அந்த நூலகம் இருக்குல்ல, அதற்கு அண்ணா நூற்றாண்டு நூலகம் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. மதுரையில் இருக்கிற நூலகத்திற்கு கருணாநிதியுடைய பேர் சூட்டியிருக்காங்க. கோவையில் இருக்கிற நூலகத்திற்கு தந்தை பெரியாருடைய பேர் சூட்டியிருக்காங்க. அப்புறம் திருச்சியில் இருக்கிற நூலகம் பார்த்திங்கன்னா இப்போ காமராஜருடைய நூலகம், அதாவது காமராஜருடைய பேர் வந்து சூட்டப்பட்டு காமராஜர் நூலகம் அப்படின்னு அழைக்கப்படும். அடுத்தது, தமிழ்நாட்டில் முன்னாள் எம்எல்ஏக்களுக்கான ஓய்வூதியம் எவ்வளவாக அதிகரிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ரூபாய் 35,000. இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர்கள், அதே மாதிரி சட்ட மேலவை உறுப்பினர்கள் இருக்காங்களா, இவங்களுக்கான மாத ஓய்வூதியம் ரூபாய் 30,000 வழங்கிட்டு இருக்காங்க. இது 35,000 உயர்த்துறாங்க. அதே மாதிரி குடும்ப மாத ஓய்வூதியம் இது வந்து முன்னாடி 12,000 வழங்கிட்டு இருந்தாங்க. இப்போ 17,500 அதை உயர்த்தியிருக்காங்க. அடுத்தது, அவங்களுக்கு மருத்துவப்படி இதுக்கு முன்னாடி ஆண்டுக்கு ரூபாய் 75,000 வழங்கிட்டு இருந்தாங்க. இப்போ அது வந்து 1,00,000 அதிகப்படுத்தியிருக்காங்க. அடுத்தது, எம்எல்ஏ தொகுதி மேம்பாட்டு நிதி அப்படிங்கிறது ரூபாய் 3 கோடி வழங்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே 18% வந்து ஜிஎஸ்டி இருக்குது. அந்த ஜிஎஸ்டி போட்டு வழங்குறனால மக்களுக்கு இந்த தொகுதி மேம்பாட்டு நிதி கரெக்டாக போய் சேரலை. அதனால் இப்போ தமிழ்நாடு அரசு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த 18% ஜிஎஸ்டி இருக்குல்ல, இந்த செலவை வந்து தமிழ்நாடு அரசு ஏற்கும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அடுத்தது, எந்த ஆண்டு வரை உள்ள தமிழக சட்டப்பேரவை மற்றும் சட்டமேலவை நிகழ்வுகள் கணினிமயமாக்கப்பட்டு பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளன? இதற்கான ஆன்சர் 1952 முதல் 2024. இப்போ பார்த்தீங்கன்னா tnlasdigital.tn.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் இந்த நிகழ்வுகள் எல்லாத்தையும் இப்போது கணினிமயமாக்கப்பட்டு பதிவேற்றம் பண்ணியிருக்காங்க. அடுத்தது, தற்போது தமிழக அரசு எந்த உணவுப் பொருளை தடை செய்தது? இதற்கான ஆன்சர் மயோனிஸ். மயோனிஸ் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணுவாங்கன்னா பச்சை முட்டை வைத்து பண்ணுவாங்க. அந்த மாதிரி பச்சை முட்டை வச்சு பண்ணுற மயோனிஸுக்கு தான் இப்போ தடை வச்சுருக்காங்க. ஏப்ரல் 8 ஒரு ஆண்டுக்கு தடை வச்சுருக்காங்க. அடுத்தது, முதல்வர் ஸ்டாலின் எங்கு சாந்தான் சிலை மற்றும் சாந்தான் நினைவு அருங்காட்சியகத்தை திறந்து வைத்தார்? இதற்கான ஆன்சர் அடையார், சென்னை. சென்னையில் அடையாரில் தான் இதை வந்து திறந்து வைத்திருக்காங்க. அடையார் புற்றுநோய் மையம் இருக்குல்ல, அங்கே தான் இதை திறந்து வைத்திருக்காங்க. யார் இவங்க? சாந்தா அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா அடையாறு புற்றுநோய் மையத்துடைய முன்னாள் தலைவர். அடுத்தது, சென்னையில் முதல் ஏசி மின்சார ரயில் எந்த வழித்தடத்தில் இயக்கப்பட உள்ளது? இதற்கான ஆன்சர் செங்கல்பட்டு முதல் சென்னை கடற்கரை வரை. இதை இப்போ இயக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. இதோடைய கட்டணம் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச கட்டணம் வந்து 35 ரூபாய், அதிகபட்சமாக 105 ரூபாய். இந்த ஏசி மின்சார ரயில் சென்னை ஐசிஎஃப் ஆலையில் வந்து தயாரித்திருக்காங்க. மொத்தமாக 12 பெட்டிகள் இருக்குது. சென்னை ஐசிஎஃப் ஆலை வந்து பெரம்பூரில் இருக்குது. பெரம்பூர். ஓகே. அடுத்தது,
மாநில உரிமைகளை மீட்க யாருடைய தலைமையில் தமிழக அரசு உயர்நிலை குழு அமைத்தது? இதற்கான ஆன்சர் குரியன் ஜோசப். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். இப்போது நம்ம தமிழ்நாட்டுடைய உரிமைகளை மீட்கிறதுக்காக உச்சநீதிமன்றத்துடைய முன்னாள் நீதிபதியான குரியன் ஜோசப் தலைமையில் ஒரு குழு அமைத்திருக்காங்க. இதில் உறுப்பினர்களாக அசோக் வரதன் செட்டி அப்படிங்கிறவரும் நாகநாதன் அப்படிங்கிறவரையும் நியமனம் பண்ணியிருக்காங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மத்திய மாநில அரசுகள்கிட்ட இருக்கிற உறவுகளை மேம்படுத்துறதுக்கான செயல்பாடுகளில் பண்ணுவாங்க. அதே மாதிரி மாநில உரிமைகளை மீட்டெடுக்கிறதுக்காக நம்ம தமிழக அரசுக்கு ஆலோசனைகள் வழங்குவாங்க. கூடவே கூட்டாட்சி தத்துவத்தை வலியுறுத்துறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான நடவடிக்கைகளையுமே அவங்க மேற்கொள்வாங்க. இந்த குழு தங்களுடைய இடைக்கால அறிக்கையை அடுத்த ஆண்டு, அதாவது 2026 ஆண்டு ஜனவரி வழங்கும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. இறுதி அறிக்கையை 2 ஆண்டுகளில் அரசுக்கு இது வழங்கும், அதாவது தமிழக அரசுக்கு வழங்கும். அடுத்தது, தமிழ் ஆட்சி மொழி சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? இதற்கான ஆன்சர் 1956. தமிழ் அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் இது 1956 இயற்றப்பட்டது. அதோடைய அடிப்படையில் இப்போது நம்ம தமிழக அரசு அலுவலகங்கள் இருக்குல்ல, அங்கே பார்த்திங்கன்னா அரசாணைகள் தமிழில் மட்டுமே வெளியிடப்படணும் அப்படின்ற மாதிரி தமிழக அரசு உத்தரவிட்டிருக்காங்க. அதே மாதிரி அரசு அலுவலகங்களில் அனைத்து நடவடிக்கைகளும் தமிழ் மொழியை தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத தெரிவித்திருக்காங்க. அதே மாதிரி பொதுமக்களுக்கு பதில் எழுதுறது கூட தமிழில் இருக்கணும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்தது, அரசு பணியாளர்கள் அனைத்து இனங்கள் இதில் தமிழில் கையொப்பமிடணும் அப்படிங்கிறத தெரிவித்திருக்காங்க. இனங்கள் அப்படின்னா கரஸ்பாண்டன்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஆஃபீஸ்லேருந்து இன்னொரு ஆஃபீஸுக்கு போகல ஃபைலு, அதில் சைன் போட்டு அனுப்புவாங்கல்ல, அது தமிழில் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி உத்தரவிட்டிருக்காங்க. அடுத்தது, தமிழ்நாட்டின் முதல் செயற்கை நுண்ணறிவு ஆசிரியர் எங்கு அறிமுகம் செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் ராமநாதபுரம். ராமநாதபுரத்தில் ஒரு தனியார் பள்ளியில் தான் இதை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. இதோடைய பேர் மார்கரெட் அப்படிங்கிறது தான். இப்போ மாணவர்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் இது பதில் வழங்குது. அடுத்தது, இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ராமேஸ்வரத்தில் பாம்பன் பாலத்தை திறந்து வைத்தவர் யார்? இதற்கான ஆன்சர் பிரதமர் மோடி. இப்போ பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் பாம்பன் பாலம் இது அமைத்திருக்காங்க. கடலுடைய குறுக்கு தான் இதை கட்டியிருக்காங்க. இது ராமேஸ்வரத்தில், அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் இருக்குல்ல, அங்கே பார்த்தீங்கன்னா மண்டபத்திலிருந்து ராமேஸ்வரம் தீவு இந்த பகுதியை இணைக்குது. இது இந்தியாவுடைய முதல் செங்குத்து தூக்கு கடல் வழி ரயில் பாலம். அதாவது இது வெர்டிக்கலாக லிஃப்ட் பண்ணலாம். ஓகேவா? இதில் ரயில் போக்குவரத்து விரைவாக நடைபெறும். அதாவது முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே மெதுவாக தான் நடைபெறும். இதனால் அதிகமாகவே நம்ம நடத்தலாம். இந்த ஒரு புதிய பிரிட்ஜ் மூலமாக ஒரு மணி நேரத்துக்கு 80 கிலோமீட்டர் அந்த வேகத்தில் கூட இதை நம்ம நடத்த முடியும். அதாவது ரயில் போக்குவரத்து நடத்த முடியும். அதே மாதிரி கப்பல் போக்குவரத்து கூட இதன் மூலமாக தடையின்றி நடைபெறும். இது ராமநாதபுரம் மாவட்டத்தில் தான் அமைத்திருக்காங்க. இதோடைய மதிப்பு ரூபாய் 550 கோடி. இதோடைய நீளம் பார்த்தீங்கன்னா 2.07 கிலோமீட்டர். அது லிஃப்ட் ஸ்பேன், அதாவது எவ்வளோ நம்ம உயர்த்தலாம் அப்படின்னா 72.5 மீட்டர் அளவுக்கு உயர்த்தலாம். கப்பல் செல்றதுக்கு 17 மீட்டர் வரைக்கும் உயர்த்த முடியும். இதோடைய ஆயுட்காலம் 100 ஆண்டுகள். 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி, அதாவது 1914 முதல் முறையாக இதை கட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் பழுதடைந்தது. அதனால் இப்போ அதை ரெனோவேட் பண்ணிவிட்டு புதுதாக ஒன்று கட்டியிருக்காங்க. அடுத்தது, எம்சி ராஜா கல்லூரி மாணவர் விருது தற்போது எங்கு திறக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் சென்னை டு சைதாப்பேட்டை. எம்சி ராஜா கல்லூரி மாணவர் விடுதி இது பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் இருக்க சைதாப்பேட்டையில் திறந்திருக்காங்க. 10 தளங்களோட ரூபாய் 44.50 கோடி செலவில் இதை அமைத்திருக்காங்க. ஆக்சுவலி சென்னையில் இருக்கிற சைதாப்பேட்டையில் இதை அமைத்திருக்காங்க. அடுத்தது, மாநில ஆளுநர்கள் அனுப்பி வைக்கும் மசோதாக்கள் மீது எத்தனை மாதங்களுக்குள் குடியரசுத் தலைவர் முடிவெடுக்க வேண்டும்? இதற்கான ஆன்சர் 3 மாதங்கள். இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். இது ரொம்பவே கிளியராக பாருங்கள். 2023 ஆண்டு உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு ஒரு வழக்கு தொடுத்திருந்தாங்க. என்னென்னா 2020 ஆண்டு ஜனவரியிலிருந்து 2023 ஆண்டு ஏப்ரல் வரைக்கும் சட்டப்பேரவையில் நிறைவேற்றின 12 மசோதாக்கள் ஆளுநர்கிட்ட இன்னும் நிலுவையில் தான் இருக்குது அப்படிங்கிறத தெரிவித்திருந்தாங்க. இதை பார்த்த உச்சநீதிமன்றம் முக்கியமான தீர்ப்பு வழங்கியிருந்தாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த 12 மசோதாக்கள் இருக்குல்ல, அந்த 12 மசோதாக்களில் 10 மசோதாவுக்கு ஒப்புதல் வழங்கிட்டாங்க. இதன் மூலமாக அது சட்டமாகுது. இப்போது இன்னும் சில விஷயங்களை உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. என்னென்னா, குடியரசுத் தலைவருக்கு மசோதாக்களை அனுப்பி வைக்கிற தேதியிலிருந்து 3 மாதங்களுக்குள்ளாடி குடியரசுத் தலைவர் முடிவெடுக்கணும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. மசோதா மீது தன்னுடைய ஒப்புதலை ஆளுநர் நிறுத்தி வைக்கிறாங்க அல்லது குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரைக்கிறாங்க அப்படின்னா
அந்த முடிவுமே அவங்க வந்து ஒரு மாதத்துக்குள்ளாடி எடுக்கணும். நிறைய நாள் ஒரு 5-6 மாதம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து மெதுவாக குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து பண்ணக்கூடாது. அடுத்தது, மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கிறது சம்மந்தமாக ஆளுநர்கள் ஒரு மாதத்திற்குள்ளாடி முடிவெடுக்கணும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அதே மாதிரி ஒரு மாநில ஆளுநருக்கு வீட்டோ அதிகாரம் கிடையாது அப்படிங்கிறத தெரிவித்திருக்காங்க. வீட்டோ அதிகாரம் அப்படின்னா இப்போ நமக்கு சட்டப்பேரவையில் நிறைவேற்றி அனுப்புகிற அந்த ஒரு மசோதாவை இது செல்லாது, இதை கேன்சல் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீட்டோ அதிகாரம் உங்களுக்கு கிடையாது அப்படிங்கிறத தெரிவித்திருக்காங்க. அடுத்தது, இந்த ஒரு வழக்கில் நம்முடைய உச்சநீதிமன்றம் முக்கியமான சில ஆர்டிகல்ஸை பற்றி பேசியிருக்காங்க. ஆர்டிகிள் 200 என்னென்னா, ஆளுநர் வந்து மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க, அதே மாதிரி மசோதாக்களை அந்த ஒப்புதலை வந்து நிறுத்தி வைக்க, அதுக்கப்புறம் வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கிறதுக்கான அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறத தெரிவித்திருக்காங்க. அதே நேரம் மாநில அரசுக்கு திருப்பி அனுப்பி வைத்த பிறகு மீண்டும் ஆளுநருக்கு வந்துச்சு அப்படின்னா அதை குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரைக்க முடியாது அப்படிங்கிறதையுமே தெரிவித்திருக்காங்க. இந்த ஆர்டிக்கிள் கீழே அதுவும் இருக்குது அப்படிங்கிறத தெரிவித்திருக்காங்க. அடுத்தது, ஆர்டிகிள் 201 இதில் வந்து குடியரசுத் தலைவர் இவங்களுக்கு பாக்கெட் வீட்டோ கிடையாது, அதே மாதிரி முழுமையான வீட்டோவும் கிடையாது அப்படிங்கிறத தெரிவித்திருக்காங்க. அடுத்தது, ஆர்டிகிள் 142 நம்ம இப்போ பார்த்துருந்தோம்ல, உச்சநீதிமன்றம் வந்து 12 மசோதாக்களில் 10 மசோதாக்களை வந்து ஒப்புதல் வழங்கிட்டாங்க அப்படின்னு. அது எப்படின்னா ஆர்டிகிள் 142 அடிப்படையில் தான் உச்சநீதிமன்றம் அதோடைய அதிகாரத்தை பயன்படுத்தி தமிழக ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிய மசோதாக்களை வந்து ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. இப்போது உச்சநீதிமன்றம் ஒப்புதல் வழங்கின 10 மசோதாக்கள் என்னென்ன அப்படின்னா, தமிழ்நாடு பல்கலைக்கழக சட்டத்திருத்த மசோதா, இது வந்து முதல்வருக்கு துணைவேந்தர நியமனம் பண்ணுறதுக்கான அதிகாரம் வழங்குது. அதே மாதிரி சென்னை பல்கலைக்கழக சட்டத்திருத்த மசோதா, இது துணைவேந்தர் பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தர் நியமன அதிகாரத்தில் மாற்றம் கொண்டு வருது. அதுக்கப்புறம் பெரியார் பல்கலைக்கழக சட்டத்திருத்த மசோதா, இது பல்கலைக்கழகத்துடைய நிர்வாக அமைப்பில் அதிகார மாற்றம் ஏற்படுறதுக்கு வழிவகை பண்ணுது. அடுத்தது, அண்ணா பல்கலைக்கழக சட்டத்திருத்த மசோதா, இது முதல்வருக்கு துணைவேந்தரை நியமனம் பண்ணுற அதிகாரத்தை வழங்குது. அடுத்தது, தமிழ்நாடு மருத்துவ பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதா, இது வந்து பல்கலைக்கழக அமைப்பில் நிர்வாக மாற்றம் கொண்டு வரதுக்கு வழிவகை பண்ணுது. அப்புறம் தமிழ்நாடு ஆசிரியர் கல்வி பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதா, இது வந்து துணைவேந்தர் நியமன அதிகாரத்தில் மாற்றம் கொண்டு வரதுக்கு வழிவகை பண்ணுது. அப்புறம் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதா, இது நிர்வாக அமைப்பில் அதிகார மாற்றம் ஏற்படுறதுக்கு வழிவகை பண்ணுது. அப்புறம் தமிழ்நாடு சட்ட பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதா, இது முதல்வருக்கு துணைவேந்தர் நியமனம் பண்ணுறதுக்கான அதிகாரத்தை வழங்குது. அடுத்தது, தமிழ்நாடு தொழில்நுட்ப பல்கலைக்கழக சட்டத்திருத்த மசோதா, இது பார்த்திங்கன்னா அந்த பல்கலைக்கழகத்துடைய நிர்வாக அமைப்பில் அதிகார மாற்றம் ஏற்படுறதுக்கு வழிவகை பண்ணுது. அடுத்தது, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக சட்டத்திருத்த மசோதா, இது பார்த்திங்கன்னா முதல்வருக்கு துணைவேந்தர் நியமனம் பண்ணுற அதிகாரத்தை வழங்குது. நமக்கு இந்த 10 எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க, ஆனால் என்ன 10க்கு ஒப்புதல் கொடுத்தாங்க அப்படிங்கிற நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஓகேவா? ஓகே, இதன் மூலமாக என்ன விளைவுகள் ஏற்படும் அப்படின்னா, பல்கலைக்கழகங்களுடைய வேந்தராக நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் வந்து இப்போ ஆகிறாரு. அதே மாதிரி துணைவேந்தர்களை நியமிக்கிறதுல தமிழக அரசுக்கே அதிகாரம் கிடைக்கும். அதே மாதிரி இந்திய மருத்துவ முறைகளுக்கான தனி சித்த மருத்துவ பல்கலைக்கழகம், இது வந்து தமிழ்நாட்டில் தொடங்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. இதோடைய வேந்தராக நம்முடைய முதல்வர் இருப்பார். அப்புறம் துணைவேந்தராக தமிழக மருத்துவத்துறை அமைச்சர் இருப்பார். இப்போ வந்து மா சுப்பிரமணியன் அவர்கள் வந்து இருக்கிறாரு. அடுத்தது, தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகம், இது ஜெயலலிதா பல்கலைக்கழகம் அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அடுத்த கொஸ்டின், தமிழ்நாடு விண்வெளி தொழில் கொள்கை 2025, இதை வந்து இப்போ அறிமுகம் பண்ணியிருக்காங்க. அறிமுகம் பண்ணி தமிழக அமைச்சரவை இதுக்கு வந்து ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. இதற்கு வந்து 3 இலக்குகள் இருக்குது. என்ன அப்படின்னா, விண்வெளித்துறையில் தகுதியான மற்றும் திறமையானவர்களை நம்ம தமிழ்நாட்டில் உருவாக்கணும் அப்படிங்கிறது. இரண்டாவதாக, விண்வெளித்துறையில் அடுத்த 5 ஆண்டுகளில் ரூபாய் 10,000 கோடியில் முதலீடு வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. இதன் மூலமாக குறைந்தபட்சம் 10,000 பேருக்காவது வேலைவாய்ப்பு ஏற்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இலக்கு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி 3 இலக்குகளை வைத்து இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதை வைத்து தமிழக அரசு என்ன செயல்பாடு பண்ண போகிறாங்க அப்படின்னா, விண்வெளி சார்ந்த தயாரிப்புகள் யாராவது பண்ணாங்க அல்லது ஏதாவது நிறுவனம் பண்ணுறாங்க அப்படின்னா அதற்கு காப்பி உரிமை வாங்கணும்ல, காப்பிரைட் வாங்கணும்ல. இது பார்த்திங்கன்னா வாங்கிறதுக்காக 50% சலுகைகளை நம்ம தமிழ்நாடு அரசு வழங்கும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அதே மாதிரி விண்வெளி தொழில் சார்ந்த நிறுவனத்திற்கு ஊதிய மானியம் வழங்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு விண்வெளி தொடர்பான ஸ்பேர் பார்ட் எல்லாம் தயாரிக்கிற ஒரு நிறுவனம் இருக்குது அப்படின்னா, அந்த நிறுவனத்தில் வந்து ஒரு 10 பேரை வந்து வேலைக்கு வச்சுக்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் மாதம் 1 லட்ச ரூபா சேலரி இருக்குன்னு வச்சுங்களேன்.
அப்போது அதில் என்னென்னா அந்த கம்பெனி வந்து 1,00,000 கொடுக்காது. அந்த கம்பெனி வந்து அந்த 1,00,000ல் 70,000 தான் கொடுப்பாங்க. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து 30,000 கொடுப்பாங்க. அப்படி பார்க்கும்போது 1,00,000 அவருக்கு கிடைத்திடும். இந்த மாதிரி முதல் ஆண்டு பண்ணுவாங்க. 2வது ஆண்டு அந்த கம்பெனி வந்து 80,000 கொடுப்பாங்க. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து 20% வந்து கொடுப்பாங்க. 3வது ஆண்டு கம்பெனி வந்து 90,000 கொடுப்பாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து 10,000 கொடுப்பாங்க. அந்த மாதிரி வழங்குவாங்க. அப்போ அந்த கம்பெனி வந்து நல்ல லாபமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேரை அப்பாயின்ட் பண்ணுவாங்க. அடுத்தது, மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சிகளில் நியமன பிரதிநிதித்துவம் வழங்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. இதற்கான சட்டங்கள், அதாவது தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994, அதே மாதிரி தமிழ்நாடு நகர்ப்புற ஊராட்சிகள் சட்டம் 1998, இந்த சட்டங்களில் வந்து திருத்தம் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு தெரிவித்திருந்தாங்க. அப்போது 2025வது ஆண்டு தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் திருத்த சட்ட மசோதா அப்படிங்கிறது இப்போது தமிழக சட்டப்பேரவையில் இதற்காக அறிவித்திருந்தாங்க. அதே மாதிரி 2025 தமிழ்நாடு ஊராட்சிகள் 2ஆம் திருத்த சட்ட மசோதா அப்படிங்கிறதும் கொண்டு வந்திருந்தாங்க. நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் வந்து சட்டப்பேரவையில் அதை தாக்கல் பண்ணியிருந்தாங்க. ஓகே, இதன் மூலமாக அவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, இதன் மூலமாக மாற்றுத்திறனாளிகளுடைய பிரதிநிதித்துவம் இது வந்து இந்த உள்ளாட்சி அமைப்புகளில் வந்து அவங்களுடைய வாய்ஸும் கேட்கும். அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறதையும் நீ கேட்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலைவாய்ப்பு, இதன் மூலமாக ஒரு 12,000 வேலைவாய்ப்பு உருவாகும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அடுத்தது, இப்போது தமிழக சட்டப்பேரவையில் ஒரு மசோதா நிறைவேறியிருக்கு. என்னென்னா, கடனை வசூலிக்கிறதுல மிரட்டுறது மாதிரி கடுமை யாராவது காட்டினாங்க அப்படின்னா அவங்களுக்கு சிறை தண்டனை விதிக்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. இந்த மசோதாவை நம்முடைய துணை முதல்வரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி கடனை வசூலிக்கிறதுக்கு வலுக்கட்டாய நடவடிக்கைகளை ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறத தெரிவித்திருக்காங்க. இப்போது தமிழ்நாட்டில் இது தொடர்பான சட்டம் என்னென்ன இருக்குது அப்படின்னா, தமிழ்நாடு அடகு கடைக்காரர்கள் சட்டம் 1943, அடுத்தது தமிழ்நாடு பணக்கடன் வழங்குபவர்கள் சட்டம் 1957, அடுத்தது தமிழ்நாடு கந்து வட்டி தடை சட்டம், இது 2003. அடுத்தது, இப்போது உயிரி மருத்துவ கழிவுகள் இருக்குல்ல, அது சம்பந்தமான ஒரு சட்ட திருத்தம் மசோதா வந்து நம்முடைய தமிழக சட்டப்பேரவையில் கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். இப்போது உயிரி மருத்துவ கழிவுகளை கொண்டு வருவரை பார்த்திங்கன்னா விசாரணை இல்லாமலே சிறையில் அடைக்கிற சட்ட திருத்த மசோதா தான் இது. அதே மாதிரி தடுப்பு காவல் உத்தரவு இருந்தாலுமே அது வந்து நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்ட பிடி ஆணையாக கருதப்படணும் அப்படின்ற மாதிரி தெரிவித்திருக்காங்க. இப்போது தடுப்பு காவல் உத்தரவு அப்படின்னா, இப்போ வந்து ஏதாவது முக்கியமான ஒரு தலைவர் வராங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து பிரச்சனை க்ரியேட் பண்ணுவலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. இவர் வந்து ஒரு பிரச்சனை க்ரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த தலைவருக்கு இவரால் ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னா அவரை வந்து கொஞ்சம் நேரம் பிடிச்சி ஜெயிலில் வச்சுப்பாங்க. ஜெயிலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அவரை வந்து விட்டுருவாங்க. அந்த தலைவர் போனதுக்கப்புறம் அவர் வந்து விட்டுருவாங்க. அதே மாதிரி இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து கொட்ட வராரு, இவர் இன்னும் கொட்டலை, அதாவது இந்த கழிவை வந்து அவர் இன்னும் கொட்டலை, அப்படி கொட்டுறதுக்கு வராரு. அவள் வரும்போதே நம்ம அதை பிடிச்சி வச்சுக்கலாம். அப்படின்னாலே அது வந்து அரெஸ்ட் வாரண்டாக வந்து கருதப்படும் அப்படிங்கிறாங்க. இப்போ அவர் போய் நான் தான் கொட்டவே இல்லையே, அப்புறம் எதுக்கு நீங்கள் என்ன வந்து கைது பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க முடியாது. இதே மாதிரி மருத்துவ கழிவு கொட்டுபவருடைய சொத்தையே பறிமுதல் செய்யலாம் இந்த மசோதா அப்படி. அடுத்தது, தமிழ்நாடு அரசு திட்டங்கள் பார்க்கலாம். கலைஞர் கைவினை திட்டம், இது 2025வது ஆண்டு ஏப்ரல் 19ஆம் தேதி தொடங்கியிருந்தாங்க. இதற்கான தொடக்க விழா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் குன்றத்தூரில் சேக்கிலார் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் தான் நடைபெற்றது. மத்திய அரசு 2023வது ஆண்டு கொண்டு வந்த விஸ்வகர்மா திட்டம், இது வந்து மாணவர்களை குலத்தொழிலை செய்கிறதுக்கு ஊக்குவிக்குது. அப்போ இதற்கு மாற்றாக அனைத்து கைவினை கலைஞர்களையும் உள்ளடக்கிய திட்டமாக இந்த கலைஞர் கைவினை திட்டத்தை வந்து அறிமுகம் பண்ணுறாங்க. அந்த திட்டத்திற்கும் இந்த திட்டத்திற்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஸ்வகர்மா திட்டத்தில் ஒருத்தங்க இணையணும் அப்படின்னா அது வந்து 15 வயதை நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. 15 வயதில் தான் அவங்க இணைய முடியும். 18 வயது. அதே நேரம் கலைஞர் கைவினை திட்டத்தில் ஒருத்தங்க இணையணும் அப்படின்னா 35 வயதில் வந்து அவங்க இணைந்துக்கலாம். அதே மாதிரி விஸ்வகர்மா திட்டத்தில் 18 வகை கைவினை துறைகளுக்கு முதலீடு மானியம் இல்லாமல் கடன் வழங்குறாங்க. முதலீடு மானியம் இல்லாமல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ ஒருத்தர் வந்து ஒரு தொழில் தொடங்க போகிறாரு, அந்த தொழிலுக்கு 1 லட்ச ரூபா தேவைப்படுது அப்படின்னா இந்த மத்திய அரசு வந்து கடன் தான் ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க. கடனை தவிர மானியம் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க.
ஆனால் நம்ம தமிழ்நாடு பார்த்திங்க அப்படின்னா கடனும் கொடுப்பாங்க, 25% வந்து முதலீடு மானியமும் வழங்குவாங்க. இப்போ 1 லட்ச ரூபாய்க்கு அவர் வந்து தொழில் தொடங்க போகிறார் அப்படின்னா அதில் 75,000 ரூபாய் தான் அவர் போடுவார். ஆனால் தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா 25,000 ரூபா வந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி அதே மாதிரி விஸ்வகர்மா திட்டத்தில் வந்து 18 வகை கைவினைத் துறைகளுக்கு மட்டும்தான் இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்படும். ஆனால் இந்த கலைஞர் கைவினை திட்டத்தில் வந்து 25 வகை தொழில்களுக்கு வந்து இது வந்து செயல்படுத்தப்படும். ஓகே, இதில் 25% வந்து இந்த முதலீடு மானியமாக வழங்குவாங்க, அதே மாதிரி கடனும் வழங்குவாங்க. விஸ்வகர்மா திட்டத்தில் கடன் வந்து 2 தவணையாக வழங்குவாங்க. ஆனால் இந்த கலைஞர் கைவினை திட்டத்தில் ஒரே தவணையாக கடன் வழங்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அதே மாதிரி இந்த திட்டத்தில் ரூபாய் 50,000 ரூபாய் 3 லட்சம் வரைக்கும் மானியத்தோட கடனும் வழங்குறாங்க. 5 ஆண்டுகள் அனுபவம் இருக்கிற கைவினை கலைஞர்கள் எந்த ஒரு தொழிலையும் தேர்வு பண்ணி இந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெறலாம். அப்புறம் நான் முதல்வன் அப்படிங்கிற திட்டம், இது 2022 ஆண்டு மார்ச் 1ஆம் தேதி செயல்பட்டிருந்தாங்க, அதாவது கொண்டு வந்திருந்தாங்க. இது ஒரு அம்பர்லா ஸ்கீம் அப்படிங்கிறது. அம்பர்லா ஸ்கீம் அப்படின்னா இந்த திட்டத்துக்குள்ளேயே நிறைய திட்டத்தை வந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் தான் இந்த ஒரு ஸ்கீம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அதில் ஒரு முக்கியமான திட்டம் வந்து யூபிஎஸ்சி படிக்கிற மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்குறது. இதில் வந்து ப்ரிலிம்ஸ், அதாவது யூபிஎஸ்சி எக்ஸாம் இருக்குல்ல, யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் இருக்குல்ல, அதில் வந்து ப்ரிலிம்ஸ் தேர்வுக்கு தயாராகிற ஒரு 1000 மாணவர்களுக்கு 10 மாதங்களுக்கு மாதம் 7,500 ரூபாய் வந்து வழங்குவாங்க. ஓகேவா, அந்த மாதிரி ஒரு திட்டம். இதில் அந்த 1000 மாணவர்களை வந்து ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் வச்சு தேர்வு பண்ணுவாங்க. அடுத்தது இதில் ப்ரிலிம்ஸ் பாஸ் ஆகி மெயின்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு 25,000 நம்ம தமிழக அரசு கொடுப்பாங்க. அடுத்தது முதன்மை தேர்வு, அதாவது மெயின்ஸ் தேர்வில் வெற்றி பெற்று இன்டர்வியூக்கு வந்து ரெடி ஆவாங்கல்ல, அவங்களுக்கு ரூபாய் 50,000 வந்து வழங்குவாங்க. ஓகேவா, இப்போ எதனால் இது வந்து திடீர்னு நியூஸில் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கான ரிசல்ட் வந்து இந்த ஏப்ரல் மாதம் தான் வெளியிட்டாங்க. அதில் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் வெற்றி பெற்றிருக்காங்க. அதில் வந்து நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் இந்த நான் முதல்வன் ஸ்காலர்ஷிப் திட்டத்துக்கீழே தான் யூபிஎஸ்சி படித்தோம் அப்படிங்கிறத தெரிவித்திருந்தாங்க. அதனால் சட்டப்பேரவையிலையும் இந்த திட்டம் பற்றி விவாதிச்சிருந்தாங்க. அடுத்தது தமிழக அரசுடைய அறிவிப்புகள் இருக்குது. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையவே இருக்குது. இதெல்லாமே நமக்கு இப்போ எக்ஸாமில் கேட்குறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஆனால் இதெல்லாம் எப்போ செயல்படுத்துகிறாங்களோ அப்போ தான் கேட்கலாம். ஓகேவா, அதனால் நீங்கள் வந்து லைட்டாக பார்த்து வச்சிங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு இது படிக்கணும் அப்படின்னு கிடையாது, சும்மா பார்த்து வச்சிங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டத்தில் சில திட்டங்களை அறிவித்திருக்காங்க, அதை பார்க்கலாம். புதிய கலைஞர் நகர் திட்டம், இது நீலகிரி மாவட்டத்தில் கூடலூரில் ரூபாய் 26 கோடியே 6 லட்சம் செலவில் அமைக்க போகிறாங்க. அதாவது 300 வீடுகள் இதில் வந்து அமைக்க போகிறாங்க. வீடு இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு தான் இதை வழங்க போகிறாங்க. அடுத்தது பழங்குடியினர் அருங்காட்சியகம் மற்றும் ஆராய்ச்சி மையம், இது வந்து பழங்குடியின மக்கள் இருக்காங்கள, அவங்களுடைய வாழ்க்கை முறையை காட்சிப்படுத்துறதுக்கு, அப்புறம் அது சம்மந்தமான ஆராய்ச்சிகளை மேற்கொள்றதுக்காக அமைக்க போகிறாங்க. இதுவுமே நீலகிரியில் தான் அமைக்க போகிறாங்க. ரூபாய் 10 கோடியில் அமைக்க போகிறாங்க. அடுத்தது பன்னடுக்கு வாகன நிறுத்துமிட வசதி, இது பார்த்திங்கன்னா ஊட்டியில் ஏற்படுற போக்குவரத்து நெரிசலை குறைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து கொண்டு வர போகிறாங்க. அப்புறம் நடுகாணி மரபணு தொகுதி சூழியல் இயற்கை சுற்றுலா மையம், இது நீலகிரியில் ரூபாய் 3 கோடி செலவில் மேம்படுத்தப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அடுத்தது எங்கும் ஏறலாம் எங்கும் இறங்கலாம் அப்படிங்கிற சுற்றுலா முறை. இது என்ன அப்படின்னா, இப்போது ஒரு பஸ் இருக்குது, அதில் டிக்கெட் கொடுத்தாச்சு. டிக்கெட் கொடுத்ததுக்கப்புறம் அந்த பஸ்ஸில் நீங்கள் வந்து கொஞ்சம் தூரம் பயணம் பண்ணதுக்கப்புறம் எதையாவது பார்க்குறீங்க, பார்த்துட்டு அங்கே இறங்குறீங்க. அந்த டிக்கெட்டை அப்படியே பத்திரமா வச்சுட்டு மறுபடியும் வேறு ஒரு பஸ் வருது, அதே டிக்கெட்டை யூஸ் பண்ணி நீங்கள் அதில் வந்து பயணம் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான். ஓகேவா, இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நீலகிரி மாவட்டம் முழுவதும் இருக்கிற இயற்கை அழகை சுற்றுலா பயணிகள் கண்டுகளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ரூபாய் 5 கோடி செலவில் 10 புதிய பேருந்துகளோட இது வந்து தொடங்க போகிறாங்க. அடுத்தது நிமிர்நில் அப்படிங்கிற திட்டம் வந்து செயல்படுத்தப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. இது என்ன அப்படின்னா, மாணவர்கள்கிட்ட புத்தாக்கம் மற்றும் தொழில் முனைவு சிந்தனையை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இதில் 2000 கல்வி நிறுவனங்களில் பயில்கிற 6 லட்சம் மாணவர்களுக்கு விழிப்புணர்வு மற்றும் பயிற்சி வழங்கப்படும். தமிழக குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் தான் இதை இப்போ சட்டப்பேரவையில் அறிவித்திருக்காரு. அடுத்தது புவிசார் குறியீடு பெறுறதுக்காக ரூபாய் 1 லட்சம் அரசு வழங்கும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அந்த மாதிரி அப்ளை பண்ணோம்ல, அந்த ப்ராசஸ்க்காக தான். இதற்கு முன்னாடி தமிழக அரசு 25,000 தான் வழங்கிட்டு இருந்தாங்க. அடுத்தது உலோகவியல் ஆய்வகங்கள், இது சென்னை அம்பத்தூர் தொழில்பேட்டையில் அமைக்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அடுத்தது
காக்கலூர் தொழில்பேட்டை இது வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைக்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அடுத்தது குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள் உள்நாட்டு கண்காட்சி நடத்துறதுக்காக ரூபாய் 2 லட்சம் வழங்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருந்தாங்க. இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரூபாய் 1 லட்சம் தான் வழங்கிட்டு இருந்தாங்க. அடுத்தது குன்றக்குடி அடிகளார் மற்றும் நாகூர் ஹனிஃபா இவங்களுடைய நூற்றாண்டு விழாக்கள் மாவட்ட அளவில் அரசு விழாவாக கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி விழுப்புரத்தில் கோட்டைக்குப்பம் அப்படிங்கிற பகுதியில் பாரதிதாசன் அரங்கம் அமைக்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அப்புறம் இதழியல், அப்புறம் ஊடகவியல் இந்த படிப்புகள் எல்லாம் ஊக்குவிக்கிறதுக்காக பிரத்யேக கல்வி நிறுவனம் இது சென்னையில் இந்த ஆண்டே தொடங்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அடுத்தது காரல் மார்க்ஸ் இருக்கார்ல, கம்யூனிசம் அப்படிங்கிற தத்துவம், பொது உடைமை அப்படிங்கிற தத்துவம் இருக்குல்ல, அது தந்த காரல் மார்க்ஸுக்கு சென்னையில் சிலை அமைக்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. கன்னிமாரல் நூலகத்துடைய வளாகத்தில் தான் இதை அமைத்துட்டு இருக்காங்க. அடுத்தது PK மூக்கையா தேவர் இவருக்கு வந்து மதுரை மாவட்டம் முஸ்லம்பட்டியில் மணிமண்டபம் அமைக்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அப்புறம் WBA சவுந்தரபாண்டியன் அவருக்கு வந்து மணிமண்டபம் அமைக்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. எங்கே அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் பட்டி வீரன்பட்டி அப்படிங்கிற பகுதியில். அடுத்தது கட்டுமான பணியிட விபத்து உயிரிழப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா இழப்பீடாக ரூபாய் 8 லட்சம் வழங்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. முன்னாடி வந்து ரூபாய் 5 லட்சம் தான் வழங்கிட்டு இருந்தாங்க. அடுத்தது 2 முதியோர் இல்லங்கள் சென்னையில் தொடங்கப்படும்னு அறிவித்திருக்காங்க. கட்டுமான தொழிலாளர் நல வாரியத்தில் உறுப்பினராக இருந்து 60 வயதை கடந்தவங்களுக்கு இது வந்து அமைக்கப்படும். அடுத்தது குடிமை பணிகள் தேர்வு பயிற்சி மையம், அதாவது UPSC சிவில் சர்வீஸ் எக்ஸாம் இருக்குல்ல, இதற்கான ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட் இது வந்து சென்னையில் ஷெனாய் நகரில் அமைக்க போகிறாங்க. 500 மாணவர்கள் தங்கி படிக்கிற வகையில் இதை அமைக்க போகிறாங்க. இதோடைய மதிப்பு பார்த்திங்கன்னா ரூபாய் 40 கோடி. அடுத்தது திருநங்கைகளுக்கான பிரத்யேகமான அரண் அப்படிங்கிற தங்கும் இல்லங்கள் இது பார்த்திங்கன்னா சென்னையிலையும் மதுரையிலையும் அமைக்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. 25 திருநங்கைகள் தங்குற வகையில் ரூபாய் 64 லட்சத்தில் இது அமைக்க போகிறாங்க. அப்புறம் உரிமை முற்றம் இது என்ன அப்படின்னா இளம் பருவ மாணவர்கள் இருக்காங்களே அவங்க வந்து போதை பழக்கத்துக்கு உள்ளாகிறாங்க, அவங்களுக்கு விழிப்புணர்வு வழங்குறதுக்காக தான் இந்த ஒரு திட்டம். அடுத்தது இப்போ தமிழக சட்டப்பேரவையில் தமிழக அரசு என்ன அறிவித்திருக்காங்க அப்படின்னா காலனி அப்படிங்கிற வார்த்தை நீக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலனி அப்படின்னா இப்போ வந்து SC கேட்டகரியில் இருக்காங்கல்ல அவங்க இருக்கிற ஏரியா, அந்த ஏரியாவில் இருக்கிற மக்கள் இருக்காங்கல்ல அவங்கள குறிப்பிட்றதுக்காக அந்த ஏரியாவை காலனி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா இப்போ சூனாம்பேடு அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது அப்படின்னா அதில் இந்த SC பீப்புள் இருக்கிற இந்த ஏரியாவை சூனாம்பேடு காலனி அப்படின்னு அழைக்கிறாங்க. இந்த மாதிரி தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் இருக்குது. அந்த காலனி அப்படிங்கிற வார்த்தை வந்து நீக்கப்படும் அப்படின்னு தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்காங்க. அரசு ஆவணங்கள் அப்புறம் பொது புழக்கங்கள்லேருந்து இதை நீக்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. இதனால் அப்படின்னா இது தீண்டாமைக்கு வழிவகுக்குது. அதே மாதிரி முதல்வர் என்ன சொல்லியிருக்காருன்னா மண்ணின் ஆதி குடிகளை இழிவுபடுத்துகிற அடையாளமாக இந்த சொல் இருக்குது அப்படிங்கிறத தெரிவித்திருக்காங்க. அடுத்தது தமிழ் தாய்க்கு திருவுருவ சிலை இது கோவை மாவட்டத்தில் செம்மொழி பூங்கால அமைக்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அப்புறம் திருவிக்கா பிறந்த சென்னையை சேர்ந்த தண்டலம் அப்படிங்கிற கிராமத்தில் அவருக்கான நினைவரங்கம் மற்றும் மார்பளவு வெண்கல சிலை வந்து அமைக்கப்படும் அப்படின்னு அறிவித்திருக்காங்க. அப்புறம் புதுடெல்லியில் இருக்கிற ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்துடைய பன்னோக்கு கலையரங்கு பக்கத்தில் திருவள்ளூர் சிலை அமைக்கப்படும் அப்படின்னு அறிவித்திருக்காங்க. அடுத்தது மொழிபெயர்ப்பாளரான காரா ஜமத்னி அப்படிங்கிறவங்களுக்கு ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நினைவு தூண் அமைக்கப்படும் அப்படின்னு அறிவித்திருக்காங்க. அப்புறம் சங்க புலவர் குரமகள் இளவேணி இவங்களுக்கு மதுரையில் சிலை அமைக்கப்படும். அடுத்தது கவிக்கோ அப்துல் ரஹ்மான் மற்றும் மனவை முஸ்தபா இவங்களுடைய பிறந்தநாட்கள் அரசு விழாவாக மாவட்ட அளவில் கொண்டாடப்படும். அடுத்தது தமிழக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சில அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. உறுதுணை அப்படிங்கிற கடன் உதவி திட்டம் இது என்ன அப்படின்னா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருடைய பொருளாதார மேம்பாட்டை உறுதி செய்கிறதுக்காக செயல்படுத்தப்படும். மாவட்ட கூட்டுறவு வங்கி மூலமாக இது நடைமுறைக்கு வரும். ரூபாய் 25 கோடி செலவில் இது செயல்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் சமத்துவ மயான திட்டம் இறப்புலையும் சமத்துவத்தை உறுதி பண்ணும் அப்படிங்கிறதுக்காக சமத்துவ மயான திட்டம் வந்து அறிவித்திருக்காங்க. அடுத்தது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்களுக்கு கோவை மற்றும் சென்னை உள்ளிட்ட நகரங்களில் விடுதிகள் அமைக்கப்படும். இவங்களுக்கு வன்கொடுமை தடுப்பு சட்டத்திற்கான சிறப்பு சட்ட பயிற்சி வந்து வழங்கப்படும். அடுத்தது விரிவான தூய்மை பணியாளர் நல்வாழ்வு திட்டம்
இது என்ன அப்படின்னா தூய்மை பணியாளர்கள் பணியின் போது எதிர்கொள்கிற சுகாதார இடர்களை குறைக்கிறதுக்காக இந்த மாதிரி திட்டத்தை செயல்படுத்த போகிறாங்க. அடுத்தது அயலக தமிழர் நலவாழ்வுத்துறை அமைச்சகம் சில அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. என்னென்னா அயலக தமிழர் நலவாரிய உறுப்பினர் வெளிநாட்டிற்கு சென்று உயிரிழந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய குடும்பத்திற்கு ரூபாய் 1 லட்சம் கொடுப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து கட்டட பணிக்காக இன்னும் வேறு நிறைய பணிக்காக வெளிநாடுகளுக்கு போகிறாங்க. அங்கே ஒரு ஆக்சிடெண்ட் அந்த மாதிரி ஏதாவது மரணம் அடைந்துறாங்க. அந்த மாதிரி ஒரு வேளை அவங்க மரணம் அடைந்தாங்க அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் அவங்களுக்கு ரூபாய் 1 லட்சம் வந்து அவங்க குடும்பத்திற்கு கொடுப்பாங்க. அடுத்தது தமிழகத்தில் 25 இலங்கை தமிழர் முகாம்களில் கணினி வசதிகளுடன் கூடிய படிப்பகம் அமைக்கப்படும். அப்புறம் அயலக தமிழர் நல வாரியத்தில் பதிவு செய்த உறுப்பினர்களுக்கு மருத்துவ சுற்றுலா திட்டம் வந்து செயல்படுத்தப்படும். அப்படின்னா எங்கெல்லாம் ரொம்ப குறைவான கட்டணத்தில் வந்து மருத்துவ ட்ரீட்மெண்ட் வழங்குறாங்களோ அந்த நாட்டிற்கெல்லாம் இவங்களை கூட்டிகிட்டு போய் அந்த சிகிச்சையை வந்து வழங்குவாங்க. அடுத்தது டிஎன் ஸ்கில் இன்டர்நேஷ்னல் திட்டம் அப்படிங்கிற திட்டம், இதோடைய அடிப்படையில் உலக தொழில் வாய்ப்புகளுக்கு தமிழ்நாட்டை வந்து மேம்படுத்துவாங்க. அடுத்தது தமிழக பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை சில அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. என்னென்னா பிசி, எம்பிசி, அதுக்கப்புறம் வந்து டிஎன்சி, டிநோட்டிஃபைட் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இந்த துறையினால எல்லாம் நடத்தப்படுற விடுதிகளில் தங்கியிருக்கிற மாணவர்களுக்கு ஏஐ மற்றும் தற்காப்பு கலை பயிற்சிகள் வழங்கப்படும். அப்புறம் கல்லூரி விடுதிகளில் 3ஆம் ஆண்டு பயில்கிற மாணவர்களுக்கு இந்த செயற்கை நுண்ணறிவு பயிற்சி வழங்க போகிறாங்க. அதே நேரம் விடுதியில் இருக்கிற மாணவிகளுக்கு இந்த தற்காப்பு கலை பயிற்சி வந்து வழங்குறாங்க. அவங்களுக்கு இந்த ஏஐ பயிற்சியை வழங்குவாங்க, இந்த தற்காப்பு கலை பயிற்சியை வழங்குவாங்க. அடுத்தது காலநிலை மாற்றுத்துறை அமைச்சகம் சில அறிவிப்புகள் வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். தமிழகத்தில் இன்னும் ஒரு 100 பள்ளிகளில் பசுமை உள்கட்டமைப்பு ஏற்படுத்துகிற திட்டம் செயல்படுத்தப்படும். அடுத்தது கடல் மட்ட உயர்வு மற்றும் அரிப்பை தடுக்கிறதுக்காக கடலூர் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் உயிர் கேடயம் அப்படிங்கிறது அமைக்க போகிறாங்க. இது ரொம்ப முக்கியமானது. இதில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா அலையாத்தி மரங்கள் இருக்குல்ல, மேன்க்ரூவ் ஃபாரஸ்ட், மேன்க்ரூவ் ட்ரீஸ்லாம் இருக்குல்ல, அதை வந்து நட போகிறாங்க. அதே மாதிரி விருதுநகர் மாவட்டத்தில் ராஜபாளையத்தில் இருக்கிற சஞ்சீவி மலை வந்து மறுசீரமைப்பு செய்யப்படும். அடுத்தது ராஜபாளையத்தில் ஏரிகளும் மறுசீரமைக்கப்படும். அடுத்தது கைவிடப்பட்ட சுரங்கங்கள், சீர்குலைந்த நிலங்கள், அப்புறம் வந்து மாசடைந்த நீர்நிலைகள் இதெல்லாமே மீட்டெடுக்கப்படும். அப்புறம் கடலோர மாவட்டங்களில் கடலில் கைவிடப்படுற மீன் வலைகள் இருக்குல்ல, அதை சேகரித்து மறுசுழற்சி செய்கிற திட்டம் வந்து தொடங்கப்படும். அடுத்தது சென்னையில் இருக்கிற ஒரு ஆற்றங்கரையில் எடை மறைப்பான்களை பயன்படுத்தி நெகிழி கழிவு மீட்பு மற்றும் மறுசுழற்சி நடவடிக்கைகள் வந்து மேற்கொள்ள போகிறாங்க. அடுத்தது வள மீட்பு மையங்கள், இது கடலுக்குள்ளாடி செல்கிற நெகிழி கழிவுகளை தடுக்கிற வகையில் அமைக்க போகிறாங்க. எங்கே அப்படின்னா சென்னையில் ராமநாதபுரத்தில், அப்புறம் தூத்துக்குடியில். அடுத்தது சென்னையில் நிகழ்நேர காற்று நீர் ஒலி இதோடைய தரத்தை கண்காணிக்கிறதுக்காக நடமாடும் கண்காணிப்பு வாகனம் பயன்படுத்த போகிறாங்க. அப்புறம் சுங்கச்சாவடி இருக்குல்ல, இங்கே வந்து முன்னோட்ட திட்டம் வந்து செயல்படுத்த போகிறாங்க. இது என்ன அப்படின்னா இப்போ சாலையில் செல்கிற வாகனங்கள் மாசு உமிழ் வந்து பண்ணுறாங்க, அதாவது வந்து புகை வெளியிடுறாங்க அப்படின்னா அது தொலைவில் இருந்தே கண்காணிக்கிறதுக்காக தான் இந்த ஒரு திட்டத்தை செயல்படுத்துகிறாங்க. அடுத்தது தமிழக பள்ளிக்கல்வித்துறை சில அறிவிப்புகள் வெளியிட்டிருக்காங்க. திறன் முனைப்பு இயக்கம் அப்படிங்கிற முனைப்பு இயக்கம் வந்து செயல்படுத்த போகிறாங்க. இது என்ன அப்படின்னா அரசு பள்ளிகளில் 6ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு பயில்கிற மாணவர்களுக்கு தமிழ், ஆங்கிலம், அப்புறம் கணித திறன் இதெல்லாம் மேம்படுத்துறதுக்கான பயிற்சி. அப்புறம் கலை சிற்பி அப்படிங்கிற பேரில் கோடைகால முகாம் நடத்துகிறாங்க. இது என்னென்னா மாநில அளவில் கலை திருவிழா போட்டிகளில் வெற்றி பெற்றவங்களுக்கு இந்த முகாம் நடத்தி இன்னும் அவங்களுடைய திறமையை வந்து மேம்படுத்துகிறாங்க. அடுத்தது தமிழக தொழில்துறை அமைச்சகம் சில அறிவிப்புகள் வெளியிட்டிருக்காங்க. சென்னை பக்கத்தில் ரூபாய் 10,000 கோடி முதலீடு ஈர்த்து தொழில் பூங்கா வந்து தைவான் நிறுவனத்திற்காக அமைக்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா உதிரி பாகங்கள் தயாரிக்கிற நிறுவனம். உதிரினா இந்த மின்னணு உதிரி பாகங்கள் இருக்குல்ல, அதை தயாரிக்கும் நிறுவனம் தான் இந்த ஒரு நிறுவனம். இதற்காக இதை அமைக்க போகிறாங்க. இதன் மூலமாக 20,000 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்படும். நாகப்பட்டினத்தில் மினி டைடல் பூங்கா அமைக்கப்படும் அப்படிங்கிறத அறிவித்திருக்காங்க. இதன் மூலமாக 600 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க போகுது. தமிழ்நாட்டில் இருக்கிற தொழில் நிறுவனங்களுடைய உற்பத்தி பொருட்களை கொண்ட ஒரு அருங்காட்சியகம் இது சென்னையில் வந்து அமைக்க போகிறாங்க. தோல் அல்லாத காலனி உற்பத்தி பூங்கா இது திருப்பத்தூர் மாவட்டம் நாட்ராம்பள்ளி அப்படிங்கிற பகுதியில் அமைக்க போகிறாங்க. அடுத்தது அமெரிக்கா, ஜெர்மனி, அப்புறம் தென்கொரியா, வியட்நாம் இந்த நாட்டில் இருக்கிற முதலீட்டாளர்களுக்கு ஆதரவு சேவை வழங்குறதுக்காக ஆலோசனை மையங்கள் அந்த நாட்டிலேயே தொடங்க போகிறாங்க. இது என்ன அப்படின்னா அந்த நாட்டை சேர்ந்த முதலீட்டு நிறுவனங்கள் நம்ம தமிழ்நாட்டில் முதலீடு பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான அட்வைசஸ்லாம் இருக்குல்ல, அதை வழங்குறதுக்காக தான்
இதை வந்து அந்த நாட்டிலேயே நம்ம வந்து தொடங்குகிறோம். அடுத்தது கவரிங் நகை உற்பத்தியாளர்களுக்கான புதிய தொழில்பேட்டை அமைக்க போகிறாங்க. கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரத்தில் லால்புரம் அப்படிங்கிற பகுதியில் தான் அமைக்க போகிறாங்க. 5 ஏக்கர் பரப்பளவில் ரூபாய் 1.24 கோடி திட்ட மதிப்பில் அமைக்க போகிறாங்க. சிட்கோ அமைப்பு தான் இதை உருவாக்குறாங்க. சிட்கோ விரிவாக்கம் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் அப்படிங்கிறது. அடுத்தது புதிய சிப்காட் தொழில் பூங்காக்கள் அமைக்க போகிறாங்க. சிப்காட்டுடைய விரிவாக்கம் ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொமோஷன் கார்ப்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு லிமிடெட் அப்படிங்கிறது தான். எங்கெல்லாம் அப்படின்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சின்னசேலம் அப்படிங்கிற பகுதி, தென்காசி மாவட்டத்தில் சங்கரன் கோயில் அப்படிங்கிற பகுதி, சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடி, வேலூர் மாவட்டத்தில் காட்பாடி, இங்கெல்லாம் அமைக்க போகிறாங்க. அப்புறம் சிப்காட் டெக்ஸ் ஸ்பாட், டெக்ஸ் அப்படின்னா டெக்ஸ்டைலுடைய சுருக்கம் தான். இது ஜவுளி மற்றும் ஆடை தயாரிக்கிற தொழில் மையங்கள். இது வந்து திருவாரூர், நாகப்பட்டினம், சிவகங்கை, ராமநாதபுரம், அப்புறம் தூத்துக்குடி இங்கெல்லாம் அமைக்க போகிறாங்க. அடுத்தது தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் சில அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காரு. அதை பற்றி பார்க்கலாம். அனைத்து அரசு கல்லூரிகளையும் ஒய்ஃபை வசதி ஏற்படுத்தப்படும். கல்லூரிகளில் மாபெரும் தமிழ் கனவு அப்படிங்கிற நிகழ்ச்சிகள் நடத்தப்படும். இது என்னென்னா தமிழ் மொழியுடைய சிறப்பை இளம் தலைமுறைகிட்ட வந்து கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நடத்த போகிறாங்க. அப்புறம் கல்லூரி ஆசிரியர் மாநில பயிற்சி மையம் இது அமைக்க போகிறாங்க. இது அரசு கல்லூரி ஆசிரியர்களுக்கு பயிற்சி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அடுத்தது முனைவர் பட்ட ஆராய்ச்சி மாணவர்களுக்காக வலைமுகப்பு வெப்சைட் வந்து அமைக்க போகிறாங்க. அரசு கல்லூரி மாணவர்கள் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் அவங்கள வந்து கல்வி பயில்றதுக்காக ஒரு செமஸ்டர், அதாவது ஒரு பருவம் மட்டும் அழைத்துட்டு போவாங்க. அப்புறம் தமிழ்நாடு ஆவண காப்பகம் சென்னையில் இருக்குது. இங்கே வந்து ஜப்பானிய திசு தொழில்நுட்ப முறையை பயன்படுத்தி ஆவணங்கள் எல்லாமே செப்பனிடப்படும் அப்படின்னு அறிவித்திருக்காங்க. செப்பனிடப்படும் அப்படின்னா ரிப்பேர் பண்ணுவாங்க, அவ்வளோதான். அடுத்தது தமிழ்நாடு போக்குவரத்து துறை அறிவிப்புகள் பார்க்கலாம். பேருந்துடைய வெளிப்புறங்களில் 4 கேமராக்கள் பொருத்த போகிறாங்க. எதற்காகனா பேருந்துடைய நகர்வு ரியல் டைமில், அதாவது லைவில் நமக்கு வந்து பதிவு செய்யப்படும். இதனால் ஒரு விபத்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கு இது ஒரு ஆதாரமாக இருக்கும். அதன் மூலமாக இதனால் இந்த விபத்து ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற நம்ம வந்து தெரிஞ்சிக்க முடியும். ஏன்னா அந்த வீடியோலேயே நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஒரு பேருந்திற்கு ரூபாய் 37,500 வீதமாக ரூபாய் 15 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துக்கு கூட ஓட்டுநர் கண்காணிப்பு அமைப்பு இது வந்து 500 பேருந்துகளில் பொறுத்துறாங்க. ஏன்னா இப்போ சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா டிரைவர்ஸே கூட ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க, ஃபோன் பேசிகிட்டே வந்து வண்டி ஓட்டுறாங்க. இதனால் விபத்து வந்து ஏற்படுது. அப்போது செயற்கை நுண்ணறிவு வசதியோட இந்த டிரைவர்ஸை வந்து கண்காணிக்கிறதுக்காக இதை வந்து கொண்டு வராங்க. அப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் 100 அதிக விபத்துகள் நிகழ்கிற சாலைகளை வந்து கண்டறிய போகிறாங்க. அடுத்தது தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சில அறிவிப்புகள் வெளியிட்டிருக்காரு. HIV பாதித்த குழந்தைகளுக்கு மாதம் ரூபாய் 1000 வந்து ஊக்கத்தொகை வழங்கப்படும் அப்படிங்கிறத அறிவித்திருக்காங்க. அப்புறம் முதல்வர் சிசு பாதுகாப்பு பெட்டகம் இது வந்து வழங்க போகிறாங்க. யாருக்குன்னா எடை குறைந்த குழந்தைகள், அப்புறம் தொடர் மருத்துவ கவனிப்பு தேவைப்படுற குழந்தைகளுக்கு தான் வழங்க போகிறாங்க. வளர்ச்சி குறைபாடு இருக்கிற குழந்தைகளுக்கு சொமட்ரோகன் அப்படிங்கிற ஹார்மோன் ஊசிகள் செலுத்த போகிறாங்க. அப்புறம் கௌரவ சுவர் அப்படிங்கிறத அமைக்கிறாங்க. இது என்னென்னா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் அமைக்கிறாங்க. உடல் உறுப்பு தானம் பண்ணுறாங்கல்ல, அவங்களுடைய பெயர்கள் வந்து இதில் பொறிக்கப்படும். அப்புறம் இலவச HIV பரிசோதனை அனைத்து தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள்லையும் இதை வந்து இலவசமாகவே வழங்குறதுக்கான நடவடிக்கை எடுக்க போகிறாங்க. அப்புறம் நடப்போம் நலம் பெறுவோம் அப்படிங்கிற திட்டம் இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் 8 கிலோமீட்டர் தொலைவில் வந்து நடைபாதை அமைத்து அதில் மக்களை நடக்கிறதுக்காக ஊக்குவிக்கிறது. இது எல்லா மாவட்டத்திலையுமே விரிவுபடுத்தப்படும் அப்படிங்கிறத அறிவித்திருக்காங்க. உள்ளாட்சி அமைப்புகள் கூட சேர்த்து விரிவுபடுத்தப்படும். அடுத்தது நடிகர் சிவாஜி கணேசனுக்கு திருச்சியில் சிலை அமைக்க போகிறாங்க. திருச்சியில் ஒரு திருச்சி மாநகரில் ஒரு பூங்காவுக்கு, ஓகேவா, மாநகருக்கு கிடையாது, திருச்சி மாநகரில் ஒரு பூங்காவுக்கு இவருடைய பேரை வந்து சூடுவாங்க. சூட்டிட்டு அதுக்கப்புறம் அங்கேயே இவருக்கான சிலையை வந்து நிறுவுவாங்க. தமிழக சட்டப்பேரவையில் அமைச்சர் KN நேரு இதை அறிவித்திருக்காரு. அப்புறம் இந்து சமய அறநிலையத்துறை இவங்களுடைய அறிவிப்புகள் பார்க்கலாம். 100 அடிக்கு மேலே இருக்கிற 3 கோயில்கள் 100 அடிக்கு மேலே 3 கோயில்களில் முருகர் சிலை வந்து அமைக்க போகிறாங்க. இப்போ இந்த மலேசியா முருகர் இருக்கார்ல, இந்த படத்தில் நீங்கள் பார்க்குறது மலேசியா முருகர் தான். இது பார்த்திங்க அப்படின்னா 140 அடி உயரமானது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 184 அடி உயரத்தில் ஒரு சிலை அமைக்க போகிறாங்க. எங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மருதமலையில் அருள்மிகு சுப்பிரமணிய சாமி கோயிலில் இது அமைக்க போகிறாங்க. அடுத்தது ஈரோடு மாவட்டத்தில் திண்டல் அப்படிங்கிற பகுதியில் அருள்மிகு வேலாயுத சாமி கோயில், அங்கே 180 அடி உயரத்தில் வந்து அமைக்க போகிறாங்க.
அப்புறம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயில், இது வந்து ராணிப்பேட்டை மாவட்டத்தில் திமிரி அப்படிங்கிற பகுதியில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 114 அடியில் இதையும் அமைக்க போகிறாங்க, அந்த சிலை அமைக்க போகிறாங்க. அடுத்தது தமிழக தொல்லியல் துறை சில அறிவிப்புகள் வெளியிட்டிருக்காங்க. கல்வெட்டு அருங்காட்சியகம், இது மதுரையில் உலக தமிழ் சங்க வளாகத்தில் அமைக்க போகிறாங்க. அடுத்தது தமிழ்நாட்டுடைய பண்பாடு வரலாறு அப்படிங்கிற தொலைநோக்கு திட்டத்தை செயல்படுத்த போகிறாங்க. இது என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு பண்பாட்டு மண்டலத்துடைய தனித்தன்மைகளை எடுத்துக்கிற மாதிரி ஒரு திட்டம். அடுத்தது தமிழ்நாட்டில் 12 வரலாற்று சின்னங்கள், இது வந்து பாதுகாக்கப்பட்டவையாக அறிவிக்கப்படும் அப்படிங்கிறத தெரிவித்திருக்காங்க. அடுத்தது தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அறிவிப்புகள், அதை பற்றி பார்க்கலாம். வாழ்நாள் சாதனையாளர் விருது, இயல், இசை, நாடகம், நாட்டியம், அப்புறம் கிராமிய கலைகளில் குறிப்பிடத்தக்க சேவைகளை தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே ஒருத்தர் பண்ணியிருக்கார் அப்படின்னா அவருக்கு வந்து இந்த விருதை வழங்க போகிறாங்க. இந்த விருது ரூபாய் 10 லட்சம் பரிசு தொகை கொண்டது. திருப்பூர் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் புதிய அரசு அருங்காட்சியகங்கள் அமைக்க போகிறாங்க. அனைத்து மாவட்டங்கள்லையுமே தமிழிசை விழாக்கள் நடத்த போகிறாங்க. அப்புறம் தமிழக சுற்றுலாத்துறை அறிவிப்புகள் பார்க்கலாம். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பௌத்த பண்பாட்டு மையம் அமைக்க போகிறாங்க. மதுரை மாவட்டத்தில் சமண பண்பாட்டு மையம் அமைக்க போகிறாங்க. அப்புறம் மாமல்லபுரம், கன்னியாகுமரி, திருச்செந்தூர், வேளாங்கண்ணி, நாகூர், இந்த இடங்கள் வந்து மேம்படுத்த போகிறாங்க. ஒரு வழியாக அதெல்லாம் முடிஞ்சிச்சு. இனி வந்து பிற மாநிலம் தொடர்பான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கூட அவசியம் கிடையாது. இந்த வீடியோ வந்து முடிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பாஸ் பண்ணிவிட்டு அப்புறமா கூட பாருங்கள், ஓகேவா? சரி, இப்போது பார்க்கலாம். முக்கிய மந்திரி மகிழா உத்யமிதா அபியான் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் அஸ்ஸாம். முக்கிய மந்திரி மகிழா உத்யமிதா அபியான் அப்படிங்கிற திட்டத்தை அஸ்ஸாமில் தொடங்கியிருக்காங்க. இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா, 30 லட்சம் பெண்களை தொழில் முனைவோர் ஆக்கிற ஒரு திட்டம் தான் இந்த ஒரு திட்டம். இதில் முதல் வருடமாக ஒவ்வொருத்தங்களுக்கும் ரூபாய் 10,000 அஸ்ஸாமுடைய அரசு வழங்குவாங்க. 2வது வருஷம் வந்து 25,000 வழங்குவாங்க. இதில் எப்படின்னா 12,500 வந்து வங்கி கடன் ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க. மீதி ஒரு 12,500 வந்து அந்த மாநில அரசே வழங்குவாங்க. 3வது வருடம் வெற்றிகரமாக இதில் வந்து தொழில் பண்ணுவாங்கல்ல, அவங்களுக்கு வந்து ரூபாய் 50,000 அரசு நிதி உதவி வழங்குவாங்க. அஸ்ஸாமுடைய முதல்வர் ஹிமந்த விஸ்வ சர்மா அப்படிங்கிறவர். அடுத்தது, எந்த மாநில அல்லது யூனியன் பிரதேச அரசு ஆயுஷ்மான் வை வந்தனா என்ற திட்டத்தை தொடங்கியது? இதற்கான ஆன்சர் டெல்லி. டெல்லி யூனியன் பிரதேசம் இருக்குல்ல, அங்கே இருக்கிற அரசு இந்த ஒரு திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. இது என்ன அப்படின்னா, 70 வயது அப்புறம் அதற்கு மேற்பட்டவங்களுக்கு இலவச மருத்துவ சிகிச்சை வழங்கணும் அப்படிங்கிறது தான். இதில் ஒருத்தங்க ரூபாய் 10 லட்சம் வரையில் சிகிச்சை பெறலாம். ஏற்கனவே மத்திய அரசு வந்து ஆயுஷ்மான் பாரத் திட்டம் இருக்குல்ல, அதன் கீழே வந்து ரூபாய் 5 லட்சம் வழங்குறாங்க. கூட டெல்லி அரசு இன்னொரு 5 லட்சம் இவங்களுக்கு வழங்கி 10 லட்சமாக ஒரு வருஷத்துக்கு இவங்க வந்து இலவச மருத்துவ சிகிச்சை வந்து பெற்றுக்கொள்ளலாம். டெல்லியுடைய முதலமைச்சராக ரீசெண்டாக ரேகா குப்தா வந்து பதவியேற்றாங்க. அடுத்தது, தற்போது தேசிய பூங்காவாக அறிவிக்கப்பட்ட சிம்லிபால் எங்கு அமைந்துள்ளது? இதற்கான ஆன்சர் ஒடிசா. ஒடிசாவில் இருக்கிற சிம்லிபால் இதை வந்து தேசிய பூங்காவாக அறிவித்திருக்காங்க. இது இந்தியாவுடைய 107வது தேசிய பூங்கா. அடுத்தது, இந்தியாவின் மிகப்பெரிய பயணிகள் கப்பல் முனையம் எங்கு திறக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் மும்பை. மும்பை அப்படிங்கிறது மகாராஷ்டிராவில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரே நேரத்தில் 5 கப்பல்களை வரைக்கும் இந்த முனையத்தில் கையாள முடியும். அதே மாதிரி ஆண்டுக்கு 1 மில்லியன் பயணிகளை இதன் மூலமாக கையாள முடியும். அடுத்தது, தற்போது 16 பெட்டிகளை கொண்ட முதல் நமோ பாரத் ரயிலை பிரதமர் எங்கு தொடங்கி வைக்கிறார்? இதற்கான ஆன்சர் பீகார். பீகாரில் இதை தொடங்கி வைத்துட்டார். இது பார்த்திங்கன்னா பீகாரில் இருக்கிற ஜெய்நகர்லேருந்து பாட்னா வரைக்கும் பயணம் பண்ணும். 110 km/h அந்த வேகத்தில் இது பயணம் பண்ணும். இப்போ நமோ பாரத் எக்ஸ்பிரஸ், இது இந்தியாவுடைய 2வது நமோ பாரத் எக்ஸ்பிரஸ். அப்போது இந்தியாவுடைய முதல் நமோ பாரத் எக்ஸ்பிரஸ் எது அப்படின்னா, போன ஆண்டு செப்டம்பர் மாதம் அதை தொடங்கி வைத்திருந்தாங்க. அந்த நமோ பாரத் ரயில் இருக்குல்ல, அதில் வந்து 12 பெட்டிகள் மட்டும்தான் இருந்துச்சு அந்த முதல் நமோ பாரத்தில். இப்போ 2வது நமோ பாரத்தில் வந்து 16 பெட்டிகள் வந்து அமைத்துட்டாங்க. அந்த முதல் நமோ பாரத் ரயில் இருக்குல்ல, அது வந்து குஜராத்தில் இருக்கிற அகமதாபாத்லேருந்து பூஜ்நகர் இந்த 2 பகுதிகளையும் இணைக்குது. இப்போ இந்த நமோ பாரத் ரயில் அப்படின்னா அதில் என்ன சிறப்பு இருக்கும் அப்படின்னா, கவச் கருவி வந்து பொருத்தியிருப்பாங்க, அப்புறம் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தியிருப்பாங்க, தீயணைப்பு கவசங்கள் இதில் வந்து இடம்பெற்றிருக்கும். இந்த ரயிலில் இருபுறமும் என்ஜின் இருக்கும், ஓகேவா? அதனால் இப்படியும் ஆப்ரேட் பண்ணலாம், அப்படியும் ஆப்ரேட் பண்ணலாம். அடுத்தது, தற்போது எந்த மாநிலத்தில் உள்ள பனாரஸ் ஷனாய் புவிசார் குறியீடு பெற்றது? இதற்கான ஆன்சர் உத்தரப்பிரதேசம். இப்போது உத்தரப்பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஷனாய் அப்படிங்கிறது இருக்குது. பனாரஸ் அப்படின்னா வாரணாசி இருக்குல்ல, அல்லது காசி அப்படின்னு கூட அழைப்பாங்க, அதுடைய பேர் தான் பனாரஸ் அப்படிங்கிறதும் கூட. அங்கே வந்து இந்த ஷனாய் அப்படிங்கிற இசைக்கருவி ரொம்ப பிரபலம்.
அதற்கு இப்போ புவிசார் குறியீடு வந்து கொடுத்துருக்காங்க. அங்கே இருக்கிற உஸ்தாத் பிஸ்மில்லா கான் அப்படிங்கிற ஷெனாய் இசைக்கலைஞரால் இது உலக புகழ் பெற்றது. இப்போ நமக்கு எஸ்எஸ்சி எக்ஸாம்லலாம் அடிக்கடி கேட்குற ஒரு கொஸ்டின் இது. இப்போது வந்து கீழே இருக்கிற இந்த 4 பேர்களில் ஷெனாய் அப்படிங்கிற இசைக்கருவியோட தொடர்புடையவர் யார் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதுக்கான ஆன்சர் வந்து உஸ்தாத் பிஸ்மில்லா கான் அப்படிங்கிறவர் தான். அடுத்தது இதே மாதிரி வேறு சில மாநிலங்களில் சில பொருட்களுக்கு புவிசார் குறியீடு கிடைத்திருக்கு. அதை பற்றி பார்க்கலாம். கண்ணாடி பாயா மூங்கில் பாய், இது வந்து கேரளா மாநிலத்தை சேர்ந்தது. அதற்கும் புவிசார் குறியீடு வழங்கியிருக்காங்க. கேரளா பழங்குடி மக்களால் உருவாக்கப்படுற பாய் இது. கேரளாவிலிருந்து பழங்குடியின பொருட்களுக்கு கிடைத்த முதல் புவிசார் குறியீடு இதுதான். அப்புறம் வாரங்கால் சப்பட்டா மிளகாய், இதற்கும் புவிசார் குறியீடு கிடைத்திருக்கு. இது பார்த்திங்கன்னா தெலுங்கானாவை சேர்ந்தது. இதை வந்து தக்காளி மிளகாய் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஓகே, இது தெலுங்கானாவை சேர்ந்தது. இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். அடுத்தது, இந்தியாவின் நீளமான ரயில் சுரங்கப்பாதை எங்கே அமைக்கப்பட்டு வருகிறது? இதற்கான ஆன்சர் உத்தரகாண்ட். இது பார்த்திங்கன்னா உத்தரகாண்டில் T8M டனல் அப்படின்ற மாதிரி அழைக்கிறாங்க. தேவ்பிரயாக் மற்றும் ஜனாசு இந்த மாதிரி 2 பகுதிகளாக இணைக்குது. உத்தரகாண்டில் ரிஷிகேஷ் இருந்து கர்ணப்பிரயாக் அப்படிங்கிற தொலைவில் அந்த இடம் இருக்குல்ல, அந்த 2 பகுதிகளை இணைக்கிற மாதிரி 125 கிலோமீட்டர் தொலைவில் ரயில் பாதை இணைப்பு திட்டம் வந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க. அதில் ஒரு பகுதி தான் இந்த ஒரு சுரங்கப்பாதை ரயில் திட்டம். இது பார்த்திங்கன்னா 14.57 கிலோமீட்டர் தான். மொத்த தொலைவு வந்து 125 கிலோமீட்டர். இந்த பணிக்காக ஜெர்மன் நாட்டிலிருந்து தயாரிக்கப்பட்ட சக்தி அப்படிங்கிற சுரங்கப்பாதை துளையிடுற இயந்திரத்தை பயன்படுத்துகிறாங்க. அடுத்தது, எங்கு அம்பேத்கர் பெயரில் வனவிலங்கு சரணாலயம் அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது? இதற்கான ஆன்சர் மத்திய பிரதேசம். மத்திய பிரதேசத்தில் சாகர் மாவட்டத்தில் தான் அமைக்கிறாங்க. நமக்கு ஏப்ரல் 14ஆம் தேதி அம்பேத்கருடைய பிறந்தநாள். அதனால் அமெரிக்காவுடைய நியூயார்க் நகரம் ஏப்ரல் 14ஆம் தேதியை அம்பேத்கர் தினமாக அறிவித்திருந்தாங்க. அடுத்தது, இந்தியாவில் முதல் முறையாக எந்த ரயிலில் ATM சேவை அறிமுகப்படுத்தப்பட்டது? இதற்கான ஆன்சர் பஞ்சவாதி எக்ஸ்பிரஸ் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இது மகாராஷ்டிராவை சேர்ந்த ஒரு எக்ஸ்பிரஸ், அதாவது ஒரு ட்ரெயில். பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா வங்கியோடு இணைந்து இதை நிறுவியிருக்காங்க. அடுத்தது, பட்டியலின சமூகத்திற்கான உள் இடஒதுக்கீட்டை அமல் செய்த இந்தியாவின் முதல் மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் தெலங்கானா. இப்போ பார்த்தீங்கன்னா ஷெட்யூல்டு கேஸ்ட் ரேஷனலைசேஷன் ஆஃப் ரிசர்வேஷன் ஆக்ட் 2025 இதை இப்போ வந்து தெலுங்கானா சட்டப்பேரவையில் நிறைவேற்றிட்டாங்க. பட்டியலின ஜாதிகள் இடஒதுக்கீடு சீரமைப்பு மசோதா 2025 இது இப்போ தெலுங்கானாவில் நிறைவேற்றிட்டாங்க. இது என்ன அப்படின்னா, அங்கே இருக்கிற SC கேட்டகரி பீப்புள் இருக்காங்களே, அவங்கள வந்து 3 பிரிவுகளாக பிரிக்கிறாங்க. குரூப் 1, குரூப் 2, குரூப் 3 அந்த மாதிரி. இதில் மொத்தமாக இருக்கிற பட்டியலின சமூகத்தில் 15 பட்டியலின சமூகத்தை வந்து குரூப் 1 வகைப்படுத்தியிருக்காங்க. அப்புறம் குரூப் 2ல் வந்து 18, குரூப் 3ல் வந்து 26. தெலங்கானாவில் பட்டியலின சமூகத்திற்கு இடஒதுக்கீடு வந்து 15% வந்து வழங்குறாங்க. அதை இவங்களுக்குள்ளாடி பிரித்து வழங்குறாங்க. எப்படின்னா, குரூப் 1ல் இருக்கிறவங்க ஏற்கனவே ஓரளவு முன்னேறி இருக்காங்க, அதனால் வந்து அவங்களுக்கு 1% வந்து இடஒதுக்கீடு வழங்குறாங்க. குரூப் 2ல் இருக்கிறவங்க இன்னும் முன்னேறிட்டே தான் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து அதாவது இன்னும் முன்னேற வேண்டியது இருக்குது, அவங்களுக்கு வந்து 9% வந்து இடஒதுக்கீடு வழங்கியிருக்காங்க. குரூப் 3ல் இருக்கிறவங்களுக்கு வந்து அதாவது குரூப் 3ல் இருக்கிறவங்களுக்கு வந்து 5% வந்து இடஒதுக்கீடு வழங்குறாங்க. அடுத்தது, இந்தியாவின் முதல் உயரமான காலநிலை ஆராய்ச்சி நிலையம் எங்கு திறக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஜம்மு காஷ்மீர். இதோடைய பேர் ஹிமாலயன் ஹை ஆல்டிடியூட் அட்மாஸ்பியரிக் அண்ட் கிளைமேட் ரிசர்ச் சென்டர் அப்படிங்கிறது தான். அடுத்தது, அழியும் நிலையில் உள்ள நீர்நிலைகள் பற்றி தகவல் அளிக்க பகீரத் என்ற செயலியை அறிமுகம் செய்த மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் உத்தரகாண்ட். இதே மாதிரி சாரா அப்படிங்கிற அமைப்பை கூட உருவாக்கியிருக்காங்க. சாரா அப்படின்னா ஸ்ப்ரிங் அண்ட் ரிவர் ரெஜுனேஷன் அத்தாரிட்டி அப்படிங்கிறது தான். ஸ்ப்ரிங் அப்படின்னா நீர் ஊற்றுருக்குல அதுதான். அப்புறம் ரெஜுவேனேஷன் அப்படின்னா அது வந்து மறுசீரமைப்பு பண்ணணும் அப்படிங்கிறது. அப்போது இந்த நீரூற்று அப்புறம் நதிகள் இதெல்லாத்தையும் மறுசீரமைப்பு பண்ணுறதுக்கான ஒரு ஆணையம் இது. அடுத்தது, முழுமையான எண்ம கல்வி அறிவு அடைய உள்ள முதல் இந்திய மாநிலம் இது? இதற்கான ஆன்சர் கேரளா. இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அங்கே இருக்கிற எல்லாருக்குமே ஃபோன், அதாவது ஸ்மார்ட் ஃபோன் வந்து பயன்படுத்த தெரியும், கால் பண்ண தெரியும், வீடியோ கால் பண்ண தெரியும், இதுதான் இதோடைய அர்த்தம். இப்போது இந்தியாவுடைய டிஜிட்டல் கல்வி அறிவு பெற்ற முதல் கிராமம் எது அப்படின்னா, இதே கேரளாவில் இருக்கிற புள்ளம்பாரா அப்படிங்கிறது. முதல்ல இந்த கேரளாவில் இந்த புள்ளம்பாராவில் தான் இதை வந்து செக் பண்ணி பார்த்தாங்க. எல்லாருக்கும், அதாவது வயசானவங்களுக்கு கூட அங்கே வந்து இந்த மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கான ட்ரைனிங் வந்து கொடுத்தாங்க.
அது சக்ஸஸ் ஆகுதா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அது சக்ஸஸ் ஆகிடுச்சு. உடனே என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதிரி எல்லாருக்குமே அதை வந்து கொடுத்துட்டாங்க. எல்லா மாவட்டத்துலேயுமே அங்கே வந்து டிஜிட்டல் கல்வி அறிவு வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ இதன் மூலமாக கேரளா முழுமையான எண்ம கல்வி அறிவு வந்து அடைய போகுது. இப்போ வந்து இவங்க அடைஞ்சிட்டாங்க தான், ஆனால் இதை அதிகாரப்பூர்வ ஒப்புதலுக்காக குடியரசுத் தலைவருக்கு வந்து அனுப்பி வச்சுருக்காங்க. ஏன்னா குடியரசுத் தலைவர் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது வந்து அதிகாரப்பூர்வமாக கருதப்படும். அடுத்தது வக்ஃப் சட்ட திருத்த சட்டம் 2024 படி வாரியம் அமைக்க உள்ள முதல் மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் கேரளா. இப்போது நம்ம பார்த்துருந்தோம் வக்ஃப் சட்ட திருத்தம் அது வந்து நிறைவேறிந்த அப்படின்ற மாதிரி. அதோடைய அடிப்படையில் கேரளாவில் வந்து முதல் முறையாக வாரியம் அமைக்க போகிறாங்க. அடுத்தது திருவிழாக்கள் ஃபெஸ்டிவல் தொடர்பான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது, அதை பற்றி பார்க்கலாம். இதெல்லாம் எஸ்எஸ்சி எக்ஸாமில் முக்கியமாக கேட்பாங்க. சத் பூஜை அப்படிங்கிறது இது பார்த்திங்கன்னா பீகார், ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேசம் இந்த மாநிலங்கள் எல்லாம் கொண்டாடுறாங்க. சூரிய கடவுள் அப்புறம் அவருடைய சகோதரி சாத்தி மையா இவங்களை வழிபடுற ஒரு விழா தான் இந்த ஒரு விழா. ஆண்டுக்கு 2 முறை இதை கொண்டாடுறாங்க. சித்திரை மாதம் அப்புறம் வந்து கார்த்திகை மாதம் இந்த மாதிரி 2 முறை கொண்டாடுறாங்க. கங்கை, கண்டக் அப்புறம் கோசி இந்த நதிகள் எல்லாம் நின்று வழிபடுவாங்க. இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நின்று சூரிய பகவானை வந்து வழிபடுறாங்க. அடுத்தது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பார்க்கலாம். ரேபிஸ் மற்றும் பாம்பு கடி தடுப்பூசிகளை கண்காணிக்க மத்திய அரசு அறிமுகம் செய்த வலைத்தளம் எது? இதற்கான ஆன்சர் ஜூவின். இப்போது இந்த ஜூவின் இதை உருவாக்கின அமைப்பு நேஷ்னல் சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் அப்படிங்கிற அமைப்பு. இது 5 பகுதிகளில் அறிமுகம் பண்ணியிருக்காங்க. டெல்லி, அஸ்ஸாம், புதுச்சேரி, ஆந்திர பிரதேசம் அப்புறம் மத்திய பிரதேசம் இந்த பகுதிகளில். அதே மாதிரி கட்டணமில்லா தொலைபேசி எண் இதற்காக 15400 அப்படிங்கிற நம்பரை வந்து அறிமுகம் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி யூவின் அப்படிங்கிற ஒரு போர்ட்டல் எதற்காக அப்படின்னா கர்ப்பிணிகள் அப்புறம் குழந்தைகள் இவங்களுடைய தடுப்பூசியை வந்து கண்காணிக்கணும் அப்படிங்கிறதுக்கான வலைத்தளம். அதே மாதிரி கொரோனா தடுப்பூசிகளை கண்காணிக்கிறதுக்காக கோவின் அப்படிங்கிற வலைத்தளம் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அடுத்தது பெகாசஸ் ஸ்பைவேர் என்பது எந்த நாட்டில் உருவாக்கப்பட்ட மென்பொருள்? இதற்கான ஆன்சர் இஸ்ரேல். இப்போ பார்த்தீங்கன்னா பெகாசஸ் ஸ்பைவேர் இது பார்த்திங்கன்னா நம்முடைய ஃபோனில் கூட இருக்கலாம் அப்படிங்கிறத தெரிவிக்கிறாங்க. ஆனால் நம்ம ஃபோன்லாம் இது வந்து தாக்க மாட்டாங்க. அதாவது நம்ம ஃபோன்லலாம் இதை வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. இது என்ன அப்படிங்கிறத பாருங்கள். இதில் என்னென்னா ஒருத்தங்களுடைய ஃபோனில் இந்த பெகாசஸ் அப்படிங்கிற ஸ்பைவேரை அனுப்பி அவங்களுக்கு தெரியாமலே அவங்க தொடர்பான டீட்டெயில் எல்லாத்தையுமே நம்ம வந்து தெரிஞ்சிக்க முடியும். இது எதனால் யார் பண்ணுறாங்க அப்படின்னா பொதுவாக ஒவ்வொரு நாட்டுடைய அரசு அவங்க யார் மேலெல்லாம் சந்தேகம் இருக்குது அல்லது எதிர்கட்சி தலைவர்கள் இவங்கெல்லாம் இருப்பாங்கல்ல இவங்களுடைய தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. ஓகே, இப்போது பல்வேறு அரசியல்வாதிகள் குறித்த தகவல்கள் இதன் மூலமாக சேகரிக்கிறாங்க. அப்போது இதற்காக ஒரு குற்றச்சாட்டு வந்திருந்தது. என்ன அப்படின்னா இந்திய அரசும் இதை பயன்படுத்தி உளவு செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி மத்திய அரசு மேலே நிறைய பேர் வந்து குற்றச்சாட்டு பண்ணியிருந்தாங்க. ஆனால் மத்திய அரசு இந்த குற்றச்சாட்டை வந்து மறுக்கிறாங்க. இப்போது உச்சநீதிமன்றம் இருக்குல்ல அவங்க இதை விசாரிக்கிறதுக்காக உச்சநீதிமன்றத்துடைய முன்னாள் நீதிபதி ரவீந்திரன் தலைமையில் ஒரு குழு அமைத்திருந்தாங்க. அந்த குழு 2022 ஆண்டு அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. அதில் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா நாங்கள் 29 பேருடைய கைபேசி ஆய்வு பண்ணியிருந்தோம். அதில் 5 கைபேசிகளில் தீங்கிழைக்கிற மென்பொருள் இருக்குது. ஆனால் அது பெகாசஸா இல்லையா அப்படிங்கிறத எங்களால் உறுதி பண்ண முடியல அப்படிங்கிறத தெரிவித்திருக்காங்க. இப்போ இதனால் நம்ம இதை பற்றி நியூஸில் பார்க்குறோம் அப்படின்னா இப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஒருவேளை பாதுகாப்பு காரணங்களுக்காக மத்திய அரசு இந்த மாதிரி உளவு பண்ணுறாங்க அப்படின்னா அது தப்பில்லை அப்படின்ற மாதிரி தெரிவித்திருந்தாங்க. அடுத்தது கர்ப்பகால உயர் இரத்த அழுத்தத்தை கண்டறிய பயோ சென்சார் தளத்தை உருவாக்கிய நிறுவனம் எது? இதற்கான ஆன்சர் ஐஐடி மெட்ராஸ். அடுத்தது ரெட் பட்டன் ரோபோட்டிக் காப் என்ற பாதுகாப்பு கருவி எந்த நகரில் நிறுவப்பட உள்ளது? இதற்கான ஆன்சர் சென்னை. இது என்ன அப்படின்னா சென்னையில் 200 இடங்களில் இதை வந்து நிறுவ போகிறாங்க. இதில் வந்து ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும். அதை நம்ம வந்து அழுத்தணும் அப்படின்னா அவசர அழைப்பு எச்சரிக்கை ஒலி வந்து இதில் வந்து ஒலிக்க முடியும். அதே மாதிரி வீடியோ கேமரா மூலமாக நம்ம வந்து போலீஸ்கிட்ட பேச முடியும். அப்புறம் வந்து மைக்ரோஃபோன் வசதி இருக்குது. அப்புறம் ஜிபிஎஸ் வசதி கூட இருக்குது. இது எதற்காக இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா பெண்கள் மற்றும் பொதுமக்களுடைய பாதுகாப்புக்காக தான். இதில் இருக்கிற சிவப்பு பட்டன் அழுத்தினாங்க அப்படின்னா உடனடியாக நம்ம போலீஸ் கூடயே வீடியோ கால் மூலமாக பேச முடியும். இப்போது திரைப்படங்கள் எல்லாம் பார்க்குற மாதிரி யாராவது ஒருத்தங்க வந்து துரத்திட்டே வராங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல அப்படின்னா இந்த பட்டன் அமுத்தினா போடும். உடனே பார்த்திங்கன்னா இந்த போலீஸுக்கு தகவல் போய் அவங்க வீடியோ காலில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ரெண்டாவது கொஞ்ச நேரத்துலேயே வந்து போலீஸ் வாகனமும் அங்கே வந்துடும். அடுத்தது
சச்சேத் செயலி எது தொடர்பானது? இதற்கான ஆன்சர் பேரிடர் மீட்பு. சச்சேத் செயலி மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி இந்த செயலி குறித்து தெரிவித்தார். பிரதமர் மோடி நாட்டு மக்களுக்கு உரையாற்ற நிகழ்ச்சி அதுதான் மன் கி பாத், தமிழ்லாம் மனதின் குரல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு மாதத்துடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பிரதமர் மோடி வந்து உரையாற்றுவார். இந்த ஏப்ரல் மாதம் அந்த மாதிரி உரையாற்றும் போது அவர் சச்சேத் அப்படிங்கிற ஆப்பை பற்றி சொல்லியிருந்தார். இதை உருவாக்கின அமைப்பு தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம், NDMA, அதாவது நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி அப்படிங்கிறது தான். இப்போது இயற்கை பேரிடர்கள் ஏற்படும் போது இந்த செயலி தேவையான தகவல்களை மக்களுக்கு வந்து வழங்குது. இந்தியாவில் 12 மொழிகளில் இந்த செயலி தகவல்களை வந்து வழங்குது. அதனால் நம்முடைய பிரதமர் மோடி வந்து இதை எல்லாருமே இன்ஸ்டால் பண்ணி பயன்படுத்திங்க அப்படிங்கிறத தெரிவிக்கிறாரு. அடுத்தது, இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்தியாவின் முதல் உள்நாட்டு செயற்கை நுண்ணறிவு அடித்தள மாதிரியை அமைக்க உள்ள நிறுவனம் இது? இதற்கான ஆன்சர் சர்வம் AI. இது வந்து பெங்களூரை சேர்ந்த ஒரு நிறுவனம். இப்போ நமக்கு ChatGPT இருக்குது, அப்புறம் மெட்டா AI இருக்குது, அப்புறம் வந்து ஜெமினி இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்குல்ல. இதே மாதிரி இந்தியாவுக்காக ஒன்று வந்து உருவாக்க போகிறாங்க. அது வந்து சர்வம் AI அப்படிங்கிற நிறுவனம் தான் உருவாக்க போகிறாங்க. இதை இந்தியா AI அப்படிங்கிற மிஷன் கீழே தான் பண்ணுறாங்க. இந்தியா AI மிஷன் வந்து 2020 ஆண்டு கொண்டு வரப்பட்ட ஒரு மிஷன். இது வந்து ரூபாய் 10,000 கோடி மதிப்பில் செயல்படுத்துகிறாங்க. அடுத்தது, AI கேரியர்ஸ் ஃபார் உமன் என்ற முன்னெடுப்பை இந்தியாவில் செயல்படுத்த உள்ள அமைப்பு இது? இதற்கான ஆன்சர் மைக்ரோசாஃப்ட். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொடர்பாக இந்திய பெண்களுக்கு பயிற்சி வழங்குகிற ஒரு திட்டம் தான் இது. இந்தியாவில் 6 மாநிலங்களில் இருக்கிற 30 கல்லூரிகளில் இதற்கான மையங்கள் அமைக்க போகிறாங்க. இதை வந்து மத்திய அரசுடைய திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் துறை அமைச்சகமும் மைக்ரோசாஃப்டும் இணைந்து பண்ணுறாங்க. அடுத்தது, கனரக மின் வாகனங்களுக்கு அதிவேக சார்ஜர்கள் தயாரித்து தேசிய தரச்சான்று பெற்ற நிறுவனம் இது? இதற்கான ஆன்சர் பிளக்ஸ்மார்ட். இப்போது IIT மெட்ராஸுக்கு கீழே இருக்கிற ஒரு நிறுவனம் தான் பிளக்ஸ்மார்ட் அப்படிங்கிற நிறுவனம். இது ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம். இந்த நிறுவனம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மின்சார வாகனத்திற்காக விரைவாக சார்ஜ் ஏற்றுறதுக்காக, அதுவும் ஒரு 20 நிமிடங்கள் எல்லாம் சார்ஜ் ஏற்றுற மாதிரி சார்ஜர்களை தயாரித்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த நிறுவனம் கனரக வாகனங்களுக்காக 240 கிலோவாட் DC ஃபாஸ்ட் சார்ஜர் ஒன்றை வந்து நிறுவியிருக்காங்க. இப்போ இதற்கு தேசிய அளவு தரச்சான்று கிடைத்திருக்கு. இதை வழங்கும் நிறுவனம் ஆட்டோமேட்டிவ் ரிசர்ச் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற நிறுவனம். அடுத்தது, சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு செல்ல உள்ள முதல் இந்தியர் யார்? இதற்கான ஆன்சர் சுபான்ஷு சுக்லா. மே இந்த ஆண்டு அவர் வந்து விண்வெளிக்கு போகிறாரு. ஆக்சியோ மிஷன் 4 அப்படிங்கிற திட்டத்துக்கு கீழே தான் விண்வெளிக்கு போகிறாரு. இதில் வந்து அவர் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான டிராகன் அப்படிங்கிற விண்கலம் மூலமாக தான் போகிறாரு. 14 நாட்கள் நுண்ணீர்ப்பு விசையில் இருந்து அறிவியல் பரிசோதனைகள் பண்ணுறது, அதே மாதிரி கல்வி நடவடிக்கைகள் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து வணிக நடவடிக்கைகள் எல்லாமே அவர் பண்ணுறாரு. இதற்கு முன்னாடி விண்வெளிக்கு சென்ற முதல் இந்தியர் யார் அப்படின்னா ராகேஷ் சர்மா. அவர் 1984 ஆண்டு போனார். ஆனால் இந்த கொஸ்டினில் நம்ம பார்க்குறது சர்வதேச விண்வெளி நிலையம் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போகிறது. அடுத்தது, இனி உலகம் தொடர்பான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு எத்தனை சதவீதம் வரி விதிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 26%. இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்கிற பொருட்களுக்கு அமெரிக்கா 26% இறக்குமதி வரி வந்து போட்டிருக்காங்க. அதே மாதிரி அமெரிக்க பொருட்களுக்கு எந்தெந்த நாடுகள்லாம் வரி விதிக்கிறாங்களோ அந்த நாடுகள் விதிக்கிற விதியில் வந்து பாதியை வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து போட்டிருக்காரு. ஆனாலும் சில பொருட்களுக்கு வரி விலக்கு பண்ணியிருக்காரு. அது என்னென்ன அப்படின்னா தங்கம், வெள்ளி, மருந்து, செமிகண்டக்டர், எரிசக்தி, அரிய வகை கனிமங்கள், அப்புறம் IT சேவை. இது இப்போ பார்த்தீங்கன்னா சீனாவை தவிர மற்ற நாடுகள் மீது இந்த வரியை 90 நாட்களுக்கு நிறுத்தி வைத்திருக்காங்க. அது வரைக்கும் அமெரிக்கா வந்து 10% வரி தான் விதிக்கும் அப்படின்ற தெரிவித்திருக்காங்க. அடுத்தது, எந்த நாட்டில் முதல் முறையாக AI உதவியுடன் IVF முறையில் குழந்தை பிறந்தது? இதற்கான ஆன்சர் மெக்சிகோ. மெக்சிகோவில் ஹோப் IVF மெக்சிகோ அப்படிங்கிற மருத்துவமனையில் தான் இந்த குழந்தை வந்து பிறந்திருக்கு. இன்ட்ராசைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன், அதாவது இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த நீடில் இருக்குல்ல, இதில் வந்து ஸ்பெர்ம் இருக்குது, அப்புறம் வந்து உள்ளாடி வந்து கருமுட்டை இருக்குது. இந்த இரண்டையுமே நார்மலாக எப்படி வந்து ஃபியூஷன் பண்ணி குழந்தை வந்து IVF முறையில் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் பண்ணுறாங்க. ஆனால் இந்த நடைமுறையில் பண்ணும்போது AI உதவியை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்தது, உலகின் முதல் 10G பிராட்பேண்ட் சேவையை அறிமுகம் செய்த நாடு எது? இதற்கான ஆன்சர் சீனா. இப்போ சீனா பார்த்தீங்க அப்படின்னா 10G பிராட்பேண்ட் சேவையை வந்து அறிமுகம் பண்ணியிருக்காங்க.
இதில் டவுன்லோட் ஸ்பீட் வந்து 9834 மெகாபிட் பெர் செகண்ட் அந்த அளவுக்கு இருக்குது. அதாவது ஒரு ஜிபி, அதாவது ஒரு செகண்டுக்கு அதிலிருந்து இது என்னென்னா கரெக்டாக சொல்கிறேன் பாருங்கள். என்னென்னா இப்போ வந்து டவுன்லோட் பண்ணுற ஸ்பீட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து மினிமமாக 9834 MB, அதிகபட்சமாக 10 GB per செகண்ட் அந்த மாதிரி. ஓகே, அதே மாதிரி அப்லோட் ஸ்பீட் பார்த்திங்க அப்படின்னா 1008 MB per செகண்ட். இதில் பி அப்படிங்கிறது பைட் இல்லை, பிட்டு. நம்ம வந்து பொதுவாக யூஸ் பண்ணுறது 2 GB மெமரி கார்டு இருக்குது அல்லது 16 GB மெமரி கார்டு இருக்குது அப்படின்னா அது வந்து பைட்டு. ஓகேவா, 8 பிட்டு சேர்ந்தது தான் ஒரு பைட்டு. இது உருவாக்கிய நிறுவனங்கள் சைனாவை சேர்ந்த ஹுவாய் அப்படிங்கிற நிறுவனமும் சைனா யூனிகாம் அப்படிங்கிற நிறுவனமும். அடுத்தது, இயந்திர மனிதர்கள் பங்கேற்ற முதல் மாரத்தானை நடத்திய நாடு எது? இதற்கான ஆன்சர் சீனா. இந்த மாதிரி ஒரு மாரத்தான் நடத்தியிருக்காங்க. அடுத்தது, வங்கி கடன் மோசடியில் தப்பி ஓடிய மெகுல் சோக்சி தற்போது எங்கு கைது செய்யப்பட்டார்? இதற்கான ஆன்சர் பெல்ஜியம். நம்ம இந்தியாவுடைய முக்கியமான ஒரு வைர வியாபாரியாக இருந்தவர் மெகுல் சோக்சி. அவர் பார்த்திங்கன்னா பஞ்சாப் நேஷனல் வங்கியில் ரூபாய் 13,500 கோடி கடன் வாங்கி மோசடி பண்ணிவிட்டு ஓடிட்டார். இப்போ அவர் வந்து பெல்ஜியமில் கைது பண்ணிட்டாங்க. இந்தியாவுக்கு கொண்டு வரதுக்கான பேச்சுவார்த்தை வந்து நடந்துகிட்ருக்கு. அடுத்தது, உலகின் முதல் முப்பரிணாம அச்சு ரயில்வே நிலையம் எங்கு அமைக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஜப்பான். இதோடைய பேர் என்ன அப்படின்னா ஹட்சுஷிமா ரயில்வே ஸ்டேஷன் அப்படிங்கிறது. இதை செரண்டெக்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் உருவாக்கியிருக்காங்க. அடுத்தது, டயர் உல்ஃப், அதாவது ஏனோசென் டைரஸ் என்ற ஓநாய் இனத்தை 12,500 ஆண்டுகளுக்கு பிறகு மீட்டுருவாக்கம் செய்த நாடு எது? இதற்கான ஆன்சர் அமெரிக்கா. திரைப்படங்களில் இந்த மாதிரி ஓநாய் இனங்களை பார்த்துருப்பீங்க. இது வந்து 12,500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இறந்துட்டு, அதாவது அழிந்துட்டு, இப்போ வந்து மறுபடியும் இதை மீட்டுருவாக்கம் பண்ணியிருக்காங்க. அமெரிக்காவை சேர்ந்த கொலோசல் பயோசென்சஸ் அப்படிங்கிற நிறுவனம் தான் இது வந்து உருவாக்கியிருக்காங்க. அடுத்தது, பொருளாதாரம் தொடர்பான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். 2024-25 நிதியாண்டில் தமிழ்நாடு உண்மை வளர்ச்சி விகிதம் எவ்வளவாக பதிவாகியுள்ளது? இதற்கான ஆன்சர் 9.69%. ரியல் எக்கனாமிக் க்ரோத் இது பார்த்தீங்கன்னா 2024-25 ஆண்டில் தமிழ்நாட்டுடைய உண்மை வளர்ச்சி விகிதம் இது 9.69% இருக்குது. இதன் மூலமாக தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதலிடம் பிடித்திருக்கோம். கடந்த 10 ஆண்டுகளில் தமிழ்நாடு அடைந்த மிக உயர்ந்த வளர்ச்சி இதுதான். அதே மாதிரி 2024-25 தமிழ்நாட்டுடைய பேரளவு வளர்ச்சி விகிதம் இது 14.02% வந்து அடைந்திருக்கு. ஓகேவா, இதுவுமே ரொம்ப சிறப்பானது தான். இதில் போன நிதியாண்டில் 2023-24 நிதியாண்டு இருக்குல்ல, அதில் தமிழ்நாட்டுடைய ஜிடிபி, அதாவது ஜிஎஸ்டிபி, ஒரு மாநிலத்துக்கு அப்படின்னா ஜிடிபின்னு சொல்ல மாட்டாங்க, ஜிஎஸ்டிபி அப்படின்னு சொல்லுவாங்க, கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். இது பார்த்திங்கன்னா ரூபாய் 15,71,368 கோடியாக இருந்தது. அதுவே 2024-25 நிதியாண்டில் தமிழ்நாட்டுடைய ஜிஎஸ்டிபி அப்படிங்கிறது ரூபாய் 17,23,698 கோடியாக இருந்துச்சு. இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டது மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்கத்துறை அமைச்சகம். அடுத்தது, ரெப்போ ரேட். இது பார்த்திங்கன்னா 6.25% இருந்த ரெப்போ வட்டி விகிதம் இப்போ வந்து 0.25% வந்து குறைந்திருக்கு. இதன் மூலமாக ரெப்போ ரேட் வந்து 6% ஆகியிருக்கு. ஓகேவா, இதன் மூலமாக வங்கிகளுக்கு இந்திய ரிசர்வ் வங்கி கொடுக்குற கடனுடைய வட்டி விகிதம் வந்து குறையும். அதனால் வங்கிகளும் மக்களுக்கு வழங்குகிற கடனுடைய வட்டி விகிதம் வந்து குறையும். ஆர்பிஐ 2025-26 நிதியாண்டில் இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி 6.5% இருக்கும் அப்படின்னு கணிக்கிறாங்க. அதே 2023-24 நிதியாண்டு இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி 8.2% இருந்துச்சு. ஓகே, இது கணிக்கல, இது ரிப்போர்ட்டுடைய அடிப்படையில் சொல்கிறோம். இந்திய ரிசர்வ் வங்கியுடைய ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா அப்படிங்கிறவர். அடுத்தது, ஸ்போர்ட்ஸ் தொடர்பான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். 2025 இந்தியன் ஓப்பன் ஸ்குவாஷ் போட்டி தற்போது எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் மும்பையில், அதாவது மகாராஷ்டிராவுடைய மும்பையில் தான் இது நடைபெற்றது. ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் வெற்றி பெற்றவர் எகிப்து நாட்டை சேர்ந்த கரீன் எல் டோர்கி அப்படிங்கிறவர். அதுவே மகளிர் பிரிவில் வெற்றி பெற்றவங்க இந்தியாவை சேர்ந்த அனாஹத் சிங். அடுத்தது, 2வது ஆசிய யோகாசன சாம்பியன்ஷிப் போட்டியில் முதலிடம் பிடித்த நாடு எது? இதற்கான ஆன்சர் இந்தியா. இந்த போட்டி வந்து டெல்லியில் தான் நடைபெற்றது. அடுத்தது,
2024-25 ஃபிடே மகளிர் கிராண்ட் ஃப்ரீ செஸ் போட்டியில் இந்தியா மீட்டில் வெற்றி பெற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் ஹொனேரு ஹம்பி. இப்போ பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவுடைய புனேல இந்தியா மீட் இந்த கிராண்ட் ஃப்ரிக்ஸ் உடைய போட்டி வந்து நடைபெற்றது. இதில் முதலிடம் பிடித்தது வந்து ஹொனேரு ஹம்பி. ஃபிடே மகளிருக்கான கிராண்ட் ஃப்ரிக்ஸ் போட்டி 2024-25 இது மொத்தமாக 6 மீட்டுகள் வந்து இருக்குது. 6 வேறு நாடுகளில். இதில் இந்தியா மீட் இப்போ வந்து நடைபெற்றது. இதில் 5வது மீட் வந்து இந்தியா மீட். இதில் தான் ஹொனேரு ஹம்பி வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க. இந்த 6 மீட் எங்கெங்கே நடக்குது அப்படின்னா ஜார்ஜியா, கஜகஸ்தான், மொனாக்கோ, சைப்ரஸ், அப்புறம் வந்து இந்தியா, அப்புறம் வந்து ஆஸ்திரேலியா கிடையாது, ஆஸ்ட்ரியா. இதில் இந்தியா மீட் மட்டத்தில், அதாவது இந்தியா மீட்டில் மட்டும்தான் இந்தியாவை சேர்ந்த ஒருத்தங்க முதலிடம் பெற்றிருக்காங்க. அடுத்தது, பெருவில் நடைபெற்ற உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் பதக்கப்பட்டியலில் இந்தியா பிடித்த இடம் எது? இதற்கான ஆன்சர் 3. இப்போ பார்த்தீங்கன்னா உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடுதல் போட்டி இது பெருவுடைய தலைநகரான லிமாவில் நடைபெற்றது. இதில் பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்தது சீனா, 2ஆம் இடம் பிடித்தது அமெரிக்கா. இந்தியா வந்து 3வது இடம் பிடித்திருக்கோம். நம்ம 2 தங்கம், 4 வெள்ளி, அப்புறம் 1 வெண்கலம் இதெல்லாம் ஜெயிச்சிருந்தோம். இதில் தங்கம் வென்ற இந்தியர் யாரெல்லாம் அப்படின்னா சுருச்சி இந்தர் சிங், இவங்க தங்கம் ஜெயிச்சிருந்தாங்க. மகளிருக்கான 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் தங்கம் ஜெயிச்சிருந்தாங்க. அதே மாதிரி இந்தியாவுடைய சுருச்சி இந்தர் சிங் மற்றும் சௌரவ் சௌத்ரி இவங்களுடைய இணையும் தங்கம் ஜெயிச்சிருந்தாங்க. கலப்பு 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் தான் இதை ஜெயிச்சிருந்தாங்க. அடுத்தது, 28வது தேசிய ஃபெடரேஷன் சீனியர் தடகள சாம்பியன்ஷிப் போட்டி தற்போது எங்கு நடைபெறுகிறது? இதற்கான ஆன்சர் கொச்சி. இது நடைபெற்று முடிந்தது. இது பார்த்திங்க அப்படின்னா கேரளாவுடைய கொச்சியில் மகாராஜா கல்லூரி மைதானத்தில் தான் இது நடைபெற்றது. இதில் வந்து இந்த போட்டி பார்த்திங்கன்னா ஆசிய சாம்பியன்ஷிப் போட்டியுடைய தகுதி சுற்றாக கருதப்படுது. இந்த ஏஷியன் சாம்பியன்ஷிப் போட்டி இப்போது இந்த ஆண்டு தென்கொரியாவுடைய குமி அப்படிங்கிற நகரில் வந்து நடைபெற்றது. அடுத்தது, நடைபெற்றதில்லை, இனிமேல் தான் நடைபெற போகுது. அடுத்தது, 18 வயதுக்குட்பட்டோருக்கான 6வது ஆசிய தடகள போட்டி தற்போது எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் தம்மம். தம்மம் அப்படிங்கிறது சவுதி அரேபியாவில் இருக்குது. இதில் இந்தியா வந்து 11 பதக்கங்கள் ஜெயிச்சிருந்தோம். 1 தங்கம், 5 வெள்ளி, அப்புறம் வந்து 5 வெண்கலம் ஜெயிச்சிருந்தோம். இதில் 1 தங்கம் ஜெயிச்சிருந்தோம்ல, அது யார் ஜெயிச்சாங்க அப்படின்னா இந்தியாவுடைய ஈட்டியதில் வீரரான ஹிமான்ஷு ஜாகர் அப்படிங்கிறவர். அடுத்தது, தென் ஆப்பிரிக்காவில் நடைபெற்ற பாச் இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட் நீரஜ் சோப்ரா வென்ற பதக்கம் எது? இதற்கான ஆன்சர் தங்கம். பாச் இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட் இது வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் தான் இப்போ நடைபெற்றது. இதில் நம்ம ஈட்டியதில் வீரரான நீரஜ் சோப்ரா இவர் வந்து தங்கம் ஜெயிச்சிருக்காரு. அடுத்தது, 15வது ஆண்கள் தேசிய ஹாக்கி போட்டியில் வெற்றி பெற்ற அணி எது? இதற்கான ஆன்சர் பஞ்சாப். இந்த போட்டி இப்போ வந்து உத்தரப்பிரதேசத்துடைய ஜான்சி நகரில் வந்து நடைபெற்றது. இதே மாதிரி 15வது ஹாக்கி இந்தியா சீனியர் பெண்கள் தேசிய சாம்பியன்ஷிப் போட்டி வந்து நடைபெற்றது. அதில் வெற்றி பெற்றது ஜார்க்கண்ட். ஹரியானாவுடைய பஞ்ச்குலாவில் தான் இது நடைபெற்றது. அடுத்தது, இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டி 2025 எங்கு நடைபெறுகிறது? இதற்கான ஆன்சர் பாட்னா. பீகாருடைய தலைநகரான பாட்னாவில் தான் இது வந்து இப்போ தொடங்கியிருக்கு. இதற்கான சின்னமாக கஜ் சிம்ஹா அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. அதாவது கஜ் அப்படின்னா யானை, சிம்ஹா அப்படின்னா சிங்கம். யானையும் சிங்கமும் கலந்த மாதிரி ஒரு உருவம். அடுத்தது, 2025 ISSF உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் பதக்கப்பட்டியலில் இந்தியா பிடித்த இடம் எது? இதற்கான ஆன்சர் 2. இப்போது ISSF துப்பாக்கிச் சுடுதல் போட்டி அர்ஜென்டினாவுடைய பியூனஸ் ஏர்ஸ் நகரில் வந்து நடைபெற்றது. இந்தியா வந்து 2ஆம் இடம் பிடித்திருந்தோம். 4 தங்கம், 2 வெள்ளி, அப்புறம் வந்து 1 வெண்கலம் ஜெயிச்சிருந்தோம். தங்கம் வென்றவங்க யாரெல்லாம் அப்படின்னா ஸ்விஃப்ட் கவுர் சாம்ரா, ருத்ராங்ஷ் பாட்டில், அப்புறம் விஜய்வீர் சித்து, அப்புறம் சுருச்சி போகட். இப்போ நம்ம எக்ஸாமில் வந்து பொறுத்துக அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு ஒவ்வொரு விளையாட்டு வீரர் வீராங்கனைகளை வந்து பொறுத்ததுக்கு சொல்லலாம். ஆனால் நம்ம வந்து இந்த மாதிரி தங்கம் ஜெயிச்சவங்களுடைய பேரெல்லாம் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுட்டு அவங்க எந்த விளையாட்டு கூட தொடர்புடையாங்க அப்படிங்கிறதையும் பார்த்து வச்சுக்கணும். அடுத்தது, 2025 இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது? இதற்கான ஆன்சர் மோகன் பகான். மோகன் பகான் அப்படிங்கிறது வெஸ்ட் பெங்காலை சேர்ந்த ஒரு அணி, கால்பந்து அணி. இந்த ISL அப்படிங்கிறது இந்தியாவுக்குள்ளார நடைபெற கால்பந்து போட்டி. இதில் இறுதிப் போட்டி இப்போ வந்து வெஸ்ட் பெங்காலுடைய சால்ட் லேக் ஸ்டேடியத்தில் வந்து நடைபெற்றது. அடுத்தது, உலக கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் தங்கம் வென்ற முதல் இந்தியர் யார்? இதற்கான ஆன்சர் ஹிதேஷ்.
இப்போ பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப் பாக்ஸிங் போட்டி இது வந்து பிரேசிலில் நடைபெற்றது. இந்தியா 6 பதக்கங்கள் வந்து ஜெயிச்சிருந்தோம். 1 தங்கம் 1 வெள்ளி 4 வெண்கலம். இதில் தங்கம் வென்றது நம்ம இந்தியாவை சேர்ந்த ஹிதேஷ் அப்படிங்கிறவர். ஆடவருக்கான 70 கிலோ இடைப்பிரிவில் இவர் தங்கம் ஜெயிச்சிருந்தார். இந்த போட்டியை நடத்தின அமைப்பு உலக குத்துச்சண்டை அமைப்பு அப்படிங்கிற அமைப்பு. இந்த போட்டியில் இந்தியா பங்கேற்கிறது இதுதான் முதல் முறை. அடுத்தது 2025 ஆசிய சீனியர் மல்யுத்த போட்டி தற்போது எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் அம்மான். அம்மான் அப்படிங்கிறது ஜோர்டானில் இருக்குது. இந்தியா இதில் வந்து 10 பதக்கங்கள் ஜெயிச்சிருந்தோம். அதில் 1 தங்கம் 3 வெள்ளி 4 வெண்கலம். இதில் தங்கம் ஜெயிச்சது யார் அப்படின்னா மனிஷா பன்வாலா அப்படிங்கிற இந்தியர். இவங்க வந்து மகளிர் 62 கிலோ பிரிவில் வந்து ஜெயிச்சிருந்தாங்க. அடுத்தது வந்தனா கட்டாரியா அப்படிங்கிற ஹாக்கி வீராங்கனை, நம்ம இந்தியாவை சேர்ந்த ஹாக்கி வீராங்கனை. இவங்க சர்வதேச ஹாக்கி போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறதாக அறிவிச்சிருக்காங்க. அதே நேரம் உள்நாட்டு போட்டிகளில் பங்கேற்பாங்க. இவங்களுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா அதிக ஆட்டங்களில் கேப்டனாக இருந்த இந்திய வீராங்கனை இவங்க தான். 300க்கும் மேற்பட்ட ஆட்டங்களில் கேப்டனாக இருந்திருக்காங்க. 2020 ஆண்டு டோக்கியோ ஒலிம்பிக்கில் கூட ஹேட்ரிக் கோல் வந்து அடித்திருந்தாங்க. இந்த மாதிரி ஒலிம்பிக்கில் ஹேட்ரிக் கோல், அதாவது தொடர்ந்து 3 முறை கோல் அடித்த ஒரே இந்திய வீராங்கனை இவங்க தான். இது மட்டும் இல்லாமல் பத்மஸ்ரீ மற்றும் அர்ஜுனா விருதுகள் கூட பெற்றிருக்காங்க. அடுத்தது 2025 IBSF உலக பில்லியர்ட்ஸ் போட்டி, இதில் வெற்றி பெற்றது சௌரவ் கோத்தாரி அப்படிங்கிறவங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போது உலக பில்லியர்ட்ஸ் சாம்பியன்ஷிப் போட்டி அயர்லாண்டுடைய கார்லோ நகரில் நடைபெற்றது. அதில் தான் இவர் வந்து வெற்றி பெற்றிருக்காரு. IBSF அப்படின்னா இன்டர்நேஷ்னல் பில்லியர்ட்ஸ் அண்ட் ஸ்னூக்கர் ஃபெடரேஷன் அப்படிங்கிறது தான். அடுத்தது 40வது தேசிய இளைஞர் கூடைப்பந்து போட்டி, இது வந்து இப்போ புதுச்சேரியில் நடைபெற்றது. ஆண்கள் பிரிவில் வெற்றி பெற்றது தமிழ்நாடு, மகளிர் பிரிவில் வெற்றி பெற்றது மகாராஷ்டிரா. அடுத்தது 25வது லாரியஸ் உலக விளையாட்டு விருதுகள். விளையாட்டுத்துறையுடைய ஆஸ்கர் விருது அப்படின்னு இந்த லாரியஸ் விருதுகளை தான் சொல்கிறாங்க. இதில் சிறந்த வீரர் விருது பெற்றவர் ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த மாண்டோ டிப்ளண்டிஸ் அப்படிங்கிறவர். இவர் வந்து போல் வால்ட், அதாவது கம்பு உண்டி தாண்டுதல் விளையாட்டு தொடர்பானவர். அடுத்தது சிறந்த வீராங்கனை விருது பெற்றவங்க அமெரிக்காவை சேர்ந்த ஜிம்னாஸ்டிக் வீராங்கனையான சிமோனே பைல்ஸ் அப்படிங்கிறவங்க. அடுத்தது சிறந்த அணி, இது வந்து ஸ்பெயினுடைய கால்பந்து கிளப்பான ரியல் மேட்ரிட் அணி. அடுத்தது சிறந்த விளையாட்டு அடையாளம், இது பார்த்திங்கன்னா ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த டென்னிஸ் வீரரான ரஃபேல் நடால். இவர் ரீசெண்டாக வந்து ரிட்டையர்ட் ஆயிருந்தார். அடுத்தது நன்மைக்கான விளையாட்டு விருது ஸ்போர்ட் ஃபார் குட் அவார்டு, இது பார்த்திங்கன்னா கிக் ஃபார் லைஃப் அப்படிங்கிற அமைப்புக்கு வழங்கியிருக்காங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா லெசோத்தோ அப்படிங்கிற ஒரு ஆப்பிரிக்க நாடு, இங்கே வந்து HIV நிறைய மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அங்கே இருக்கிற இளைஞர்களை வந்து கால்பந்து விளையாட்டில் வந்து ஊக்குவித்திருக்காங்க. அதுக்காக தான் இவங்களுக்கு இந்த விருது வழங்கியிருக்காங்க. அப்புறம் வாழ்நாள் சாதனையாளர் விருது, இது வந்து அலைச்சறுக்கு வீரரான கெல்லி ஸ்லாடர் அப்படிங்கிறவருக்கு வழங்கியிருக்காங்க. இவர் வந்து அமெரிக்காவை சேர்ந்தவர். இனி பாதுகாப்பு தொடர்பான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ட்ரோன்களை நொடிப்பொழுதில் அளிக்கும் லேசர் ஏவுகணைகளை தயாரித்த நிறுவனம் எது? இதற்கான ஆன்சர் DRDO. MK2A லேசர் அப்படிங்கிற ஒரு லேசரை உருவாக்கியிருக்காங்க. இது ஒரு எரிசக்தி ஆயுத அமைப்பு. இது ட்ரோன்கள் அப்புறம் ஏவுகணைகளை தாக்கி அளிக்கிற திறன் கொண்டது. இதை வந்து DRDO தான் உருவாக்கியிருக்காங்க. டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது தான் இதோடைய உருவாக்கம். பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம். இதை இப்போ வந்து ஆந்திராவுடைய கர்னூலில் பரிசோதனை பண்ணியிருக்காங்க. இந்த தொழில்நுட்பம் கொண்ட நாடுகள் வந்து அமெரிக்கா, ரஷ்யா மற்றும் சீனா. இப்போ இந்தியாவும் இந்த பட்டியலில் இணைந்திருக்கும். அடுத்தது எந்த நாட்டிலிருந்து ரஃபேல் போர் விமானங்கள் வாங்க இந்தியா ஒப்பந்தம் செய்துள்ளது? இதற்கான ஆன்சர் பிரான்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா 88 ரஃபேல் போர் விமானங்கள் வாங்குறதுக்காக ஒப்பந்தம் பண்ணியிருக்கோம். 88 கிடையாது, 26 ரஃபேல் போர் விமானங்கள் வாங்குறதுக்கு ஒப்பந்தம் பண்ணியிருக்கோம். பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த டசால்ட் ஏவியேஷன் நிறுவனத்துக்கிட்ட இருந்து தான் நம்ம வந்து இதை வாங்குகிறோம். ஏற்கனவே இந்திய விமானப்படைக்காக 36 ரஃபேல் போர் விமானங்கள் வந்து நம்ம வாங்கியிருந்தோம். இப்போ வந்து கடற்படைக்காக ஒரு 26 விமானங்கள் வந்து வாங்குகிறோம். ரூபாய் 64,000 கோடி மதிப்பில் வந்து இதை நம்ம வாங்குகிறோம். ஒப்பந்தம் செய்யப்பட்டதுக்கப்புறம் ஒரு 5 ஆண்டுகள்லேயே இது வந்து ஒப்படைக்கப்படும். 2030 ஆண்டுக்குள்ளாடி இதை இந்தியா கிட்ட வந்து ஒப்படைப்பாங்க. INS விக்ராந்த் போர்க்கப்பல் இருக்குல்ல, இதில் தான் இந்த விமானங்கள் வந்து இயக்க போகிறாங்க. இதில் இந்த விமானங்களில் இறக்கைகளை மடக்கிற வசதி கூட இருக்குது. நம்ம முதல்ல வந்து வாங்கின அந்த ரஃபேல் விமானங்களில் அந்த ஒரு வசதி கிடையாது. ஆனால் இதில் வந்து அந்த வசதி வந்து அமைத்து தான் தரப்போகிறாங்க. ஏன் அப்படின்னா
இப்போ கப்பலில் தானே இதை வந்து இயக்க போகிறாங்க, கப்பலில் தானே தரையிறக்க போகிறாங்க, அப்படின்னா அங்கே வந்து இடப்பற்றாக்குறை ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை பண்ணுறாங்க. அடுத்தது ஹன்சா 3 என்ஜி விமானங்களை இந்தியாவில் தயாரிக்க உள்ள நிறுவனம் இது. இதற்கான ஆன்சர் என்ஏஎல். என்ஏஎல் அப்படின்னா நேஷனல் ஏரோஸ்பேஸ் லெபார்ட்ரிஸ் அப்படிங்கிறது தான். இது டெல்லியில் இருக்குது. சிஎஸ்ஐஆர் அமைப்பு கீழே இருக்கிற நிறுவனம் இது. சிஎஸ்ஐஆர் அப்படின்னா கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் அப்படிங்கிறது தான். இந்த ஹன்சா 3 என்ஜி அப்படிங்கிறது பயிற்சி விமானம். இப்போது விமானப்படை அதிகாரிகள் இருக்காங்கள்ல, அவங்களுக்கு பயிற்சி வழங்குறதுக்கான ஒரு விமானம் தான் இது. முதல் முறையாக இது இந்தியாவில் தயாரிக்க போகிறாங்க. இந்தியாவில் வந்து ரூபாய் 3 கோடி மதிப்பில் தயாரிக்கப்படுறாங்க. இது வரைக்கும் வெளிநாட்டிலிருந்து தான் இறக்குமதி பண்ணுறோம். அதற்காக நமக்கு ரூபாய் 6 கோடி ஒரு விமானத்திற்கு தேவைப்படுது. அடுத்தது தற்போது பரிசோதனை செய்யப்பட்ட கௌரவ் என்பது என்ன? இதற்கான ஆன்சர் குண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நீண்ட தூர சரக்கு குண்டு இது வந்து இப்போ ஒன்று பரிசோதனை பண்ணியிருக்காங்க. 1000 கிலோ எடை கொண்டது, 100 கிலோமீட்டர் வரைக்கும் துல்லியமாக இது போய் தாக்குதல் பண்ணோம். இதை வடிவமைப்பு அப்புறம் மேம்பாடு பண்ண நிறுவனம் எதெல்லாம் அப்படின்னா தெலுங்கானாவை சேர்ந்த ரிசர்ச் சென்டர் இமாரத் அப்படிங்கிற நிறுவனமும் ஏஆர்டிஇ அப்படிங்கிற நிறுவனமும். ஏஆர்டிஇ அப்படின்னா ஆர்மமெண்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படிங்கிற அமைப்பு. இதை இந்தியன் ஏர்ஃபோர்ஸுடைய SU-30MK அப்படிங்கிற விமானம் மூலமாக பரிசோதனை பண்ணியிருந்தாங்க. இதை பரிசோதித்த இடம் எது அப்படின்னா ஒடிசாவில் சண்டிப்பூரில் ஒருங்கிணைந்த சோதனை மையம், அங்கே தான் இதை பரிசோதனை பண்ணாங்க. அடுத்தது சரஸ் MK2 என்ற விமானத்தை வடிவமைத்த நிறுவனம் எது? இதற்கான ஆன்சர் என்ஏஎல். இதுவுமே அதே என்ஏஎல் தான். நேஷ்னல் ஏரோநாட்டிக்ஸ் லெபார்ட்டரி அப்படிங்கிறது. இது பார்த்திங்கன்னா 2027 ஆண்டு டிசம்பர் வந்து பரிசோதிக்கப்படும் அப்படிங்க தெரிவித்திருக்காங்க. இது வந்து 19 பேர் மட்டுமே அமரக்கூடிய வசதி கொண்டதாக இருக்குது. 2009 ஆண்டு இது உருவாக்கப்பட்டு அப்புறம் வந்து பரிசோதனை பண்ணாங்க. அந்த டைம்லேயே பரிசோதனை பண்ணிகிட்டு இருக்கும்போதே இந்த விமானம் வந்து விபத்துக்குள்ளாகி 3 விமானப்படையினர் வந்து மரணமடைந்தாங்க. இப்போ வந்து இதை புதுப்பித்திருக்காங்க. இனி புதுப்பித்து 2027 டிசம்பரில் பரிசோதனை பண்ணுவாங்க. அடுத்தது 70 கிலோமீட்டர் தொலைவு தாக்குற நடுத்தர ரக ஏவுகணை இதை வந்து இப்போ பரிசோதனை பண்ணியிருக்காங்க. இது தரையிலிருந்து ஏவப்பட்டு வானத்தில் இருக்கிற இலக்கை தாக்குற ஏவுகணை. இப்போ INS சூரத் போர்க்கப்பலிருந்து இதை சோதனை பண்ணியிருக்காங்க. இது வந்து அரபிக்கடலில் தான் இந்த பயிற்சியை பண்ணியிருக்காங்க. பயிற்சி கிடையாது, சோதனை பண்ணியிருக்காங்க. அடுத்தது முக்கியமான பயிற்சிகள் பற்றி பார்க்கலாம். 6வது டஸ்ட்லிக் பயிற்சி. எப்போவுமே 2 நாடுகளுக்கு இடையில் ஒரு பயிற்சி நடைபெறுது அப்படின்னா நம்ம 3 விஷயங்கள் நோட் பண்ணோம். முதல்ல என்ன அப்படின்னா அது எந்த 2 நாடுகளுக்கு இடையில் நடைபெறுது அப்படின்னு நோட் பண்ணோம். இது இந்தியாவுக்கும் உஸ்பெகிஸ்தானுக்கு இடையில் நடைபெறுது. 2வது இது என்ன வகையான பயிற்சி அப்படிங்கிற பார்க்கணும். இது ஒரு இராணுவ பயிற்சி. 3வதாக இது எங்கே நடைபெற்றது அப்படிங்கிறது பார்க்கணும். இது பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவுடைய புனேல நடைபெற்றது. அடுத்தது எக்ஸசைஸ் டைகர் ட்ரையம்ப் அப்படிங்கிறது. இது 4வது பதிப்பு. இது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் நடைபெறுது. இது ஒரு முப்படை பயிற்சி. 3 படைகளும் இதில் பங்கேற்பாங்க. இது இந்த ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரைக்கும் நடைபெற்றது. இது மனிதாபிமான உதவி மற்றும் பேரிடர் நிவாரண பயிற்சி. இது வந்து 2 கட்டங்களாக நடைபெற்றது. துறைமுக பயிற்சி விசாகப்பட்டினத்தில் நடைபெற்றது. கடல் பயிற்சி ஆந்திர பிரதேசத்துடைய காக்கிநாடாவில் நடைபெற்றது. அடுத்தது எக்ஸசைஸ் டெசர்ட் ஃப்ளாக் 10 அப்படிங்கிறது. இது ஒரு பன்னாட்டு பயிற்சி. நிறைய நாடுகள் இதில் பங்கேற்றாங்க. இந்தியா உட்பட 12 நாடுகள் பங்கேற்றாங்க. இது ஒரு விமானப்படை பயிற்சி. இதை நடத்தின நாடு ஐக்கிய அரபு அமீரகம். எங்கே நடத்தினாங்க அப்படின்னா ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கிற அல் தஃப்ரா விமானப்படை தளத்தில் தான் நடத்தியிருந்தாங்க. அடுத்தது இனியோச்சோஸ் 2025 அப்படிங்கிற எக்ஸசைஸ். இது வந்து பன்னாட்டு விமானப்படை பயிற்சி. இது வந்து 15 நாடுகள் பங்கேற்றாங்க. இது மார்ச் 31ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 11ஆம் தேதி வரைக்கும் நடைபெற்றது. இதை கிரீஸ் நாட்டை சேர்ந்த ஹெலனிக் ஏர்ஃபோர்ஸ் தான் நடத்தியிருந்தாங்க. கிரீஸ் நாட்டுடைய ஆண்ட்ராவிடா விமானத்தளத்தில் தான் இதை வந்து நடத்தியிருந்தாங்க. இது 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து நடைபெறும். அடுத்தது புக்ஸ் அண்ட் ஆதர்ஸ் பார்க்கலாம். த கிரேட் கான்சிலேட்டர் லால் பகதூர் சாஸ்திரி அண்ட் த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற புத்தகம். இது வந்து சஞ்சு சோப்ரா அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. இது வந்து லால் பகதூர் சாஸ்திரி இருக்கார்ல, அவரை பற்றியதான் இந்த ஒரு புத்தகம். அடுத்தது திராவிட அறநெறியாளர் தமிழவேல் PD ராஜன் வாழ்வை வரலாறு அப்படிங்கிற புத்தகம். இது PD ராஜன் இருக்கார்ல, அவருடைய வாழ்க்கை வரலாறு பற்றியதான் இந்த ஒரு நூல். இவர் வந்து மெட்ராஸ் மாகாணத்துடைய முன்னாள் முதல்வர் மற்றும் நீதி கட்சியுடைய தலைவராக இருந்தவர். இந்த நூலை வந்து முதல்வர் ஸ்டாலின் வந்து வெளியிட்டிருக்காரு. இப்போ நம்மளுடைய மின்னணுத்துறை அமைச்சர் இருக்கார்ல, PTR, அதாவது பழனிவேல் தியாகராஜன், அவருடைய தாத்தா தான் இவர். அடுத்தது த இந்தியா ஐசா அண்ட் ஆட்டோபயோகிராஃபி அப்படிங்கிற புத்தகம். தமிழில் இது வந்து நான் கண்ட பாரதம் அப்படிங்கிற புத்தகம். இது வந்து
அம்புஜம்மாளுடைய சுயசரிதை நூல். இதை வந்து இப்போ மொழிபெயர்த்திருக்காங்க. ஆங்கிலத்தில் ஸ்ரீராம் அப்படிங்கிறவர் மொழிபெயர்த்திருக்காரு. அடுத்தது ஜாதியை அழித்தொழித்தல் அப்படிங்கிற புத்தகம், அதே மாதிரி இந்து மதத்தின் புதிர்கள் அப்படிங்கிற புத்தகம். இந்த இரண்டையுமே நம்முடைய முதல்வர் இப்போ வெளியிட்டிருக்காரு. இது வந்து அம்பேத்கர் எழுதின அனிகிலேஷன் ஆஃப் கேஸ்ட் அப்படிங்கிற புத்தகம், அதே மாதிரி ரிடில்ஸ் இன் ஹிந்துயிசம், இந்த இரண்டு புத்தகங்களுடைய மொழிபெயர்ப்பு. இந்த இரண்டுமே அம்பேத்கருடைய நூல்கள். அம்பேத்கருடைய பேரனான பிரகாஷ் அம்பேத்கர் இதை வந்து பெற்றுக்கொண்டார். அடுத்தது முக்கியமான சில தலைவர்கள் இறந்துட்டாங்க, அதை பற்றி பார்க்கலாம். மூத்த காங்கிரஸ் தலைவரான குமரி ஆனந்தன் அவர் வந்து மரணம் அடைந்துட்டார். காந்தி காமராஜ் தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிற கட்சியை இவர் தொடங்கியிருக்காரு. 2008 ஆண்டு இவரை பனை மேம்பாட்டு வாரிய தலைவராக தமிழக அரசு நியமனம் பண்ணாங்க. அப்புறம் 2024 ஆண்டு தகைல்சார் தமிழர் விருது கூட இவர் பெற்றிருந்தார். 1977 ஆண்டு மக்களவைத் தேர்தலில் நாகர்கோயில் தொகுதியில் வெற்றி பெற்றிருக்காரு. அப்புறம் தமிழக சட்டப்பேரவை உறுப்பினராக 4 முறை தேர்வு செய்யப்பட்டார். தமிழிசை சவுந்தரராஜன் இருக்காங்கல்ல, அவங்களுடைய தந்தை தான் இவர். அடுத்தது போப் பிரான்சிஸ் தன்னுடைய 88வது வயதில் நிமோனியா தொற்று காரணமாக மரணம் அடைந்தார். அவருக்கு சின்ன வயசுலேருந்தே அது இருந்தது. இப்போ வந்து ரொம்பவே தீவிரமடைந்து அவருடைய உடல்நிலை சரியில்லாமல் போய் அவர் வந்து இப்போ மரணம் அடைந்துட்டார். கிறிஸ்தவ கத்தோலிக்க திருச்சபையுடைய தலைவர் தான் இந்த போப் பிரான்சிஸ். இவருடைய இயற்பெயர் ஜார்ஜ் மரியோ பெர்கோக்லியோ அப்படிங்கிறது தான். இவர் அர்ஜென்டினாவை சேர்ந்தவர். போப் பதவியில் பணியாற்றிய முதல் லத்தீன் அமெரிக்கர் இவர் தான். 2013 ஆண்டே இவர் போப்பாக தேர்வு செய்யப்பட்டார். அடுத்தது கேரளத்தை சேர்ந்த வரலாற்று ஆய்வாளர் மற்றும் எழுத்தாளரான எம்ஜிஎஸ் நாராயணன் அப்படிங்கிற இப்போ மரணம் எடுத்துட்டார். இவருடைய முக்கியமான நூல் வந்து கேரளத்தின் பெருமாள்கள் அப்படிங்கிற நூல். இது என்ன அப்படின்னா கிபி 800 1124 இந்த காலகட்டத்திற்கு இடையில் கேரள வரலாற்றை பற்றிய புதிய கண்ணோட்டத்தை இந்த நூல் வந்து வெளிப்படுத்துச்சு. இவர் சில நிறுவனங்களையுமே உருவாக்கியிருக்காரு. அது என்னென்ன அப்படின்னா தென்னிந்திய சரித்திர காங்கிரஸ் ஆய்வு நிறுவனம் அப்படிங்கிற நிறுவனம், அப்புறம் வந்து இந்திய கல்வெட்டியல் ஆய்வு நிறுவனம் அப்படிங்கிற நிறுவனம். அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒருத்தர் கஸ்தூரி ரங்கன் அப்படிங்கிற ஒரு மரணம் அடைந்துட்டார். இவருடைய குடும்பம் தமிழகத்தை பூர்வீகமாக கொண்டது. அதே நேரம் 1940 ஆண்டு கேரள மாநிலத்தில் இவர் பிறந்தார். 1994 ஆண்டிலிருந்து 2003 ஆண்டு வரைக்கும் இஸ்ரோ அமைப்புடைய தலைவராக இவர் இருந்திருக்கார். இஸ்ரோவுடைய 5வது தலைவர் வந்து இவர் தான். அப்புறம் 2009 2014 ஆண்டு வரைக்கும் திட்டக்குழுவுடைய உறுப்பினராக இருந்திருக்காரு. அப்புறம் தேசிய கல்விக் கொள்கை நியூ எஜுகேஷன் பாலிசி 2020 இருக்குல்ல, அதோடைய தலைவராக இருந்தவருமே இவர் தான். அடுத்தது தெலுங்கானாவை சேர்ந்த வனஜீவி ராமையா அப்படிங்கிறவர் மரணம் அடைந்திருக்காரு. இவர் வந்து எதனால் இவரை வனஜீவி அப்படின்னு அழைக்கிறாங்கன்னா, இவர் 1 கோடி மரக்கன்றுகள் நட்டிருக்காரு. அப்புறம் வந்து இயற்கையை பாதுகாக்கணும், மரங்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பிரச்சாரங்களை வந்து மேற்கொண்டுட்டு இருந்தார். அடுத்தது சில ஷார்ட் நியூஸ் டிஃபரன்ஸ் அதையுமே பார்க்கலாம். நிதி NCAR மாநில பொருளாதார தகவல் மைய வலைப்பக்கம் இதை வந்து இப்போது வெளியிட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நிதி ஆயோக்கும் NCAR இந்த 2 நிறுவனங்களும் சேர்ந்து தான் உருவாக்கியிருக்காங்க. NCAR அப்படின்னா நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் அப்ளைடு எக்கனாமிக் ரிசர்ச் அப்படிங்கிறது தான். இதில் என்ன இருக்கும் அப்படின்னா 1991 2022-23 நிதியாண்டு வரைக்கும் இருக்கிற 28 மாநிலங்களுடைய தரவுகள் வந்து இதில் இடம்பெற்றிருக்கும். என்னென்ன தரவுகள் அப்படின்னா மக்கள் தொகை, அப்புறம் பொருளாதார அமைப்பு, அப்புறம் நிதி, சுகாதாரம், அப்புறம் கல்வி. அடுத்தது 1900 ஆண்டு பாரிஸ் ஒலிம்பிக்கில் கிரிக்கெட்டை வந்து கடைசியாக இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இனிமேல் 2028 ஆண்டு லாஸ் ஏஞ்சல்ஸ் ஒலிம்பிக் போட்டியில் தான் இந்த கிரிக்கெட்டை மீண்டும் அறிமுகம் பண்ணுறாங்க. 6 அணிகள் கலந்து கொள்கிற வகையில் இது விளையாடப்படும் அப்படிங்கிறத தெரிவித்திருக்காங்க. T20 கேட்டகரியில் ஆண்கள் மற்றும் மகளிர் பிரிவில் இது விளையாடப்படும். அடுத்தது தமிழகம் உட்பட 25 மாநிலங்கள் அப்புறம் யூனியன் பிரதேசங்களில் வனப்பரப்பு எவ்வளோ ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்கன்னா 13,056 சதுர கிலோமீட்டர். இதில் வந்து 409.77 சதுர கிலோமீட்டர் ஆக்கிரமிப்புகளை வந்து அகற்றம் பண்ணியிருக்காங்க. மிகவும் பாதிக்கப்பட்ட மாநிலம் வந்து மத்திய பிரதேசம். தமிழ்நாட்டில் 157.68 ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவுக்கு ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க வனப்பரப்பு. இந்த அறிக்கையை மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சகம் தான் வெளியிட்டிருக்காங்க. அடுத்தது ஸ்ரீஹரிகோட்டாவில் 3வது ஏவுதளம் அமைக்கிறதுக்காக மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. இதோடைய திட்ட மதிப்பு 3,984.86 கோடி. இது 4 ஆண்டுகளில் இந்த பணிகள் நடைபெறும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இஸ்ரோவுடைய அடுத்த தலைமுறை ராக்கெட் உருவாக்குற பணி வந்து நடைபெற்றுருக்கு.
இது வந்து 90 மீட்டர் உயரமும் 1000 டன் எடையும் கொண்டது. அடுத்தது மகவ ஓமந்தை ரயில் தண்டவாளம். இது பார்த்திங்கன்னா இது ஒன்று. இன்னொன்று அனுராதபுரம் மகவ ரயில் சமிஞ்சை கட்டமைப்பு. இந்த இரண்டையுமே இலங்கையில் தொடங்கி வைத்திருக்காங்க. நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி, அப்புறம் வந்து இலங்கையுடைய அதிபர் குமார திசாநாயகா, இவங்க 2 பேருமே தொடங்கி வைத்திருக்காங்க. இந்த இரண்டுமே இந்தியாவுடைய நிதியுதவி கீழே புனரமைக்கப்பட்ட திட்டங்கள். அடுத்தது சிறந்த ஸ்டண்ட் வடிவமைப்பு அப்படிங்கிற ஒரு கேட்டகரி. இது வந்து ஆஸ்கரில் வந்து சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறத தெரிவித்திருக்காங்க. 100வது ஆஸ்கர் விருதுகள் வழங்குற விழா 2008வது ஆண்டு வழங்குறாங்க. அப்போ தான் இதை வந்து சேர்த்துக்க போகிறாங்க. இந்த விருது 2027வது ஆண்டு வெளியான திரைப்படங்களுக்கு வழங்கப்படுற விருது. அடுத்தது மகாராஷ்டிராவில் இருக்கிற குல்பதாபாத் நகரம், இது வந்து ரத்னாப்பூர் அப்படின்னு பேர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. மகாராஷ்டிராவுடைய அமைச்சர் இந்த மாதிரி அறிவித்திருக்காரு. இது முகலாய மன்னர் அவுரங்கசீப் இருக்கார்ல, அவருடைய கல்லறை வந்து இங்கே இருக்குது. அடுத்தது தமிழக பள்ளி கல்வித்துறைக்கு தேசிய சாதனையாளர் விருது வந்து கிடைத்திருக்கு. என்னால் அப்படின்னா இவங்க தமிழ்நாட்டில் வந்து 78 லட்சம் மாணவர்களுக்கு பள்ளிகளிலேயே ஆதார் புதுப்பிக்கிற பணிகள் வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து தமிழக மாணவர்கள் 70%, அப்போ அவங்களுக்கு, அதாவது 70% மாணவர்களுக்கு இந்த சேவையை பள்ளிகளிலேயே வழங்கியிருக்காங்க. அதற்காக தான் இந்த ஆதார் பதிவு வந்து 2024வது ஆண்டு பிப்ரவரியில் தொடங்கினாங்க. இந்த விருது வழங்கின அமைப்பு UIDAI அப்படிங்கிற அமைப்பு. UIDAI அப்படின்னா யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது. மத்திய அரசின் தனித்துவ அடையாள ஆணையம் அப்படிங்கிறது தான் தமிழில் இதோடைய பேர். அடுத்தது கப்பல் போக்குவரத்து துறைக்கான முதல் உலக கார்பன் வரி. ஐநா சபையில் இதற்கான தீர்மானத்தை இயற்றிட்டாங்க. இதற்கு இந்தியா மற்றும் 62 நாடுகள் ஆதரவாக வாக்களித்தாங்க. 2028வது ஆண்டிலிருந்து இந்த நடைமுறை வந்து கொண்டு வர போகிறாங்க. இது என்ன அப்படின்னா, ரொம்ப குறைந்த அளவுக்கு கார்பன் உமிழ்கிற எரிபொருளை கப்பல் போக்குவரத்தில் வந்து பயன்படுத்தணும். அதே மாதிரி கார்பன் உமிழ்விற்கு சமமான கட்டணம் வந்து செலுத்தணும். இப்போ ஒரு கப்பல் இருக்குது, ரொம்ப அதிகமான கார்பன் உமிழ் வந்து வெளியிடுது அப்படின்னா அந்த அளவுக்கு அவங்க வந்து கட்டணத்தை வந்து செலுத்தணும். அந்த கட்டணத்தை வைத்து இயற்கையை பாதுகாக்கிற மாதிரி மரங்கள் நடுறதுக்கோ அல்லது வேறு சில செயல்பாடுக்கோ வந்து பயன்படுத்த போகிறாங்க. IMO இன்டர்நேஷ்னல் மேரிடைம் ஆர்கனைசேஷன் ஒரு இலக்கு வச்சுருக்காங்க. என்னென்னா 2030வது ஆண்டுக்குள்ளாடி 10% கப்பல் போக்குவரத்து கார்பன் உமிழ்வை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறது தான். அடுத்தது பிறந்த குழந்தை இது வந்து மருத்துவமனையிலேருந்து கடத்தப்பட்டுச்சு அப்படின்னா அந்த மருத்துவமனையுடைய உரிமை வந்து ரத்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி இப்போது உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அனைத்து நீதிமன்றங்களிலையும் குழந்தை கடத்தல் தொடர்பான வழக்குகள் 6 மாதங்களுக்குள்ளாடி விசாரணை செய்யணும் அப்படின்ற மாதிரி தெரிவித்திருக்காங்க. அடுத்தது தினமும் 100 கிலோமீட்டர் நெடுஞ்சாலை அமைக்கிறதுக்காக மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் வந்து இலக்கு வச்சுருக்காங்க. அடுத்த 18 மாதங்களில் இந்திய சாலை கட்டமைப்பு அமெரிக்காவுடைய சாலை கட்டமைப்பு மிஞ்சும் அப்படிங்கிறத தெரிவித்திருக்காங்க. மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி. அடுத்தது கல்வி நிறுவனங்களில் இருக்கிற பெயர்களில் ஜாதி பெயரை 4 வாரங்களுக்குள்ளாடி நீக்கணும் அப்படின்னு மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க. இல்லை அப்படின்னா அந்த கல்வி நிறுவனத்துடைய அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் அப்படிங்கிறத தெரிவித்திருக்காங்க. நம்ம அரசு கீழே இயங்குகிற கள்ளர் சீர்திருத்த பள்ளி, அப்புறம் ஆதி திராவிடர் நல பள்ளிகள், இதோடைய பேரை வந்து அரசு பள்ளி அப்படின்னு பேர் மாற்றணும் அப்படின்றத தெரிவித்திருக்காங்க. அதே மாதிரி பள்ளிகளில் வந்து நன்கொடை வழங்கியிருப்பாங்கள்ல, அவங்களுடைய பேர் மட்டும்தான் இருக்கணுமே தவிர அவங்களுடைய ஜாதி பெயர்கள் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறத தெரிவித்திருக்காங்க. இப்போது முத்துலட்சுமி ரெட்டி அப்படிங்கிறவங்க ஒரு பள்ளிக்கு ஒரு நலத்திட்டம் வழங்குறாங்க அப்படின்னா முத்துலட்சுமி அப்படிங்கிற அவங்களுடைய பேர் மட்டும்தான் இருக்கணும், அவங்க பேர் பின்னாடி இருக்க ரெட்டி அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. அடுத்தது சாலையில் விபத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உடனடியாக உதவி கிடைக்கிறதுக்கான நெறிமுறைகளை 6 மாதங்களுக்குள்ளாடி அமைக்கணும் அப்படின்னு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு உச்சநீதிமன்றம் வந்து உத்தரவிட்டிருக்காங்க. அடுத்தது 10 வயதிற்கு மேலான சிறுவர்கள் வங்கி கணக்கை கையாளலாம் அப்படின்னு இப்போது இந்திய ரிசர்வ் வங்கி வந்து சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து இன்டர்நெட் பேங்கிங், அப்புறம் வந்து ATM கார்டு, செக் புக், இந்த சேவைகளை எல்லாம் வங்கி அவங்களுக்கு வழங்கலாம் அப்படிங்கிறத தெரிவிக்கிறாங்க. ஆனால் ஓவர் டிராஃப்ட் பண்ணுறதுக்கு மட்டும் தடை வச்சுருக்காங்க. ஓவர் டிராஃப்ட் அப்படின்னா இப்போது அப்படி ஒரு வசதி இருக்குது. என்னென்னா அது வந்து 18 வயதுக்கு மேற்பட்டவங்க பண்ணிக்கலாம். நமக்கு அக்கௌண்ட்டில் வந்து ஒரு 5000 ரூபாய் தான் இருக்குது அப்படின்னா நம்மளால் ஒரு 6000 7000 வரைக்கும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் நம்ம வந்து அக்கௌண்ட்டில் போடும்போது அந்த காசு வந்து திருப்பி அவங்க எடுத்துப்பாங்க, அந்த மாதிரி. ஆனால் வந்து இந்த 10 வயசுக்கு மேலே இருக்கவங்க இருக்காங்கல்ல, இந்த சிறுவர்கள், இவங்களுக்கு இந்த ஓவர் டிராஃப்ட் செய்கிற வசதி மட்டும் தடை பண்ணியிருக்காங்க. அனைத்து வங்கிகளுக்கும் இந்திய ரிசர்வ் வங்கி வந்து இந்த ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. அடுத்தது
இப்போது இந்தியாவுடைய உருக்கு உற்பத்தி, அதாவது ஸ்டீல் ப்ரொடக்ஷன், இது 170 மில்லியன் டன்னாக இருக்குது. 2030 ஆண்டுக்குள்ளாடி அதை 300 மில்லியன் டன்னாக அதிகரிக்கணும் அப்படின்னு மத்திய அரசு இலக்கு வச்சுருக்காங்க. உருக்கு உற்பத்தியில் உலக அளவில் இந்தியா 2வது இடத்துல இருக்கிறோம். உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட உருக்கு மூலமாக இந்த ஐஎன்எஸ் விக்ராந்த் அப்படிங்கிற போர்க்கப்பல் வந்து உருவாக்கப்பட்டது. அடுத்தது, இந்தியாவுடைய முதல் குவாண்டம் கம்ப்யூட்டிங் கிராமம், இது வந்து அமராவதியில் அமைக்கப்படும் அப்படிங்கிறத தெரிவித்திருக்காங்க. அமராவதி அப்படிங்கிறது ஆந்திராவுடைய தலைநகர். ஆந்திராவுடைய முதலமைச்சர் வந்து சந்திரபாபு நாயுடு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து பார்த்ததுக்காக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.